வந்துட்டேன் வந்துட்டேன் ப்ரோ. அதான் ப்ரோ உங்களுக்கு கேக்குறேன், என்னதான் ப்ரோ பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாரு சண்டை தேவையில்லாம ஸ்டார்ட் பண்ணி விட்டான்னு உங்களுக்கு கேட்க வரேன் ப்ரோ. ஓகேவா? ஆஹ் நேத்து நேத்து ட்விட்டர்ல நீங்க டிவில பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என் தலைவர் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலியோட போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு. ஆமா ப்ரோ, ரஜினிகாந்த் ஆஹ் பண்ணாரு. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி ஐடி ப்ரோ, போட்டோ எந்த ஐடின்னு ஃபேமிலி தெரியல. போட்டோ இந்த ஃபேமிலி மரியாதைலாம் போட்டோ ஆன்டி எடுக்கிறாங்க. விஜய்க்கு கிடைக்காது. அவரு வந்து அந்த அக்காவை சரியா மதிக்கல, அவங்கள கூட நின்று போட்டோ எடுக்கல, அவங்கள தள்ளி போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க. தப்பான புறப்பகண்டா வலைபேச்சு சக்தி வேலு முதற்கொண்டும் வலைபேச்சு பிஸ்மிலேருந்தும் எல்லாரும் இது கூட சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தப்பான புறப்பகண்டா ஒன்று பண்றாங்க. நீங்க ஒரு கல்யாண ஏன் ப்ரோ? ஃபங்க்ஷனு, நீங்க உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, நீங்க வந்து ஆ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிக்கிறாங்க. ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் ஃபேமிலியோட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்லலாம் ப்ரோ. பட் அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சத்யன் ராமசாமின்னு ஒருத்தருக்கான ப்ரோ, ஒரு பச்சை தேடி அப்படின்னு, அவன் தான் ப்ரோ பிரச்சனை. பிரேக் அதாவது ஆகுது வாய்ஸ். தேவையில்லாம அது எவன் கிட்ட காசு வாங்கினான்னு தெரியல ப்ரோ. காசு வாங்கிட்டு எவ்வளவு உங்க பண்ணி நல்லா உங்கிட்டு இருக்கான். யாரு? அது மட்டும் பச்சையா தெரியுது ப்ரோ. சத்யன் ராமசாமி தான். அவன் கிடைச்சனா செத்தாங்க எல்லாம். ஏன் ப்ரோ, அவர் என்ன பண்ணாப்புல? இந்த கருணை எல்லாம் ஓத்து விட்டுரும் ப்ரோ. அவன்லாம் கச்சான் அவன் சரியான காண்டில் இருக்கேன், மண்ட சூட்ல இருக்கேன். அவனை வச்சு கேவலைக்கலாமா டெம்ப்ளேட் ரெடி பண்ணலான்னு சரி, இருக்கேன். டேய் அப்ப இது ராம்குமார் உக்காருங்க வேற யூடியூப்ல ஆள் பேசுறது, கிடைக்கலையா? பேசுறதெல்லாம் ப்ரோ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி யாரு ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ராம்குமார் பண்ண தான். சத்யன் ராமசாமி தானே ராம்குமார் தானே, விஜய் ஃபேன்ஸ் ப்ரோ. தானே? சத்யன் தான் ப்ரோ ஆரம்பிச்சான் முதல்ல இருந்து. என்னது? என்னப்பா பிரேக் ஆகுது வாய்ஸ்? இந்த ஃபைட் ப்ரோ, நீங்க பேசுறது பயங்கரமா பிரேக் ஆகுது ப்ரோ நடுவில் எனக்கு. இந்த சத்யன் தான் ப்ரோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு வந்து ரஜினி பிடிக்கும் இல்லப்பா, தான். அவங்களுக்கு சத்தியம் நானும் வந்து ராமசாமி பண்றதெல்லாம் கரெக்டா தலைவர். அவங்களுக்கு தோணும்பா. ராம்குமார் ஒய்ஃபை பண்றது ஆன் மட்டும்தான் பண்ணிருந்தேன். அவங்களுக்கு தப்பா தோணும். சத்திய ராமசாமி ப்ரோ வந்து ப்ரோ நான் அவங்க சம நானும் முட்டு கொடுப்பாங்க ராம்குமார்லாம் அவங்க. சப்போர்ட் தான் இல்ல ப்ரோ. கேக்குதா? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நானும் ராம்குமார்க்குலாம் சப்போர்ட் இல்ல. ஒரு சில பேர் சப்போர்ட் அப்படி பண்ணா, ஒரு சில இருந்தாங்கன்னா பேர் சத்திய அவ்வளவு இதுவும் ராமசாமி பண்ணாங்கல்ல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு, அது தெரியாதா உனக்கு? யார் பாரு டுமிலுக்கு புரியல. ஆமா போவாலாம். bro. வாப்பா வாப்பா வாப்பா. தளபதி அப்துல் தம்பி, இந்த பையன் இருக்கிறான்ல, இந்த மேல பாத்தீங்களா அவன் கூட பேசுறப்பல டுமிலுக்கு போவான்ட்டு ஒரு ஐடி. ஆமா. அந்த ஐடி ஆ, பிரச்சனையை முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 தடவைக்கு மேல நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசுதுப்பா. சரியா? ஆனா ம், என்ன ம். பண்ணும்னா, ஆரம்பம் தான் அப்படி இருக்கும், போகும்போது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு போயிடுது. ஆ, ஆ. இப்ப நான் எப்படிப்பா டீல் பண்றது? அஹ்? சரிப்பா, அது உங்க விஜய் ஃபேன் ஸ்பேஸ் 2 நாள் இல்லப்பா, முன்னாடிப்பா, டிஃபரெண்டா ரெண்டு பேசணும்ப்பா. நாள் முன்னாடிப்பா டிஃபரெண்டா ம், ஸ்பேஸ் ம். ஒண்ணு போட்டாங்கப்பா. நான் மைக்க கூட வாங்கலப்பா, கீழே போய் லிசனர்ல உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா. அவ்வளோ ஆனா அபியூஸ், அவுங்களுடைய அவ்வளோ கெட்ட கெட்ட நீ வார்த்தையில அவ்வளோ பாரு, அபியூஸ்ப்பா. ஒரு காலங்காத்தால ஸ்பேஸ்ல ப்ரோ லிசன்ல இருந்தா நெகட்டிவிட்டி தப்பா? விஜய் விஜய் கிட்ட கிரியேட் பண்றான். ஆனா நீ பாத்துக்கிட்டு இருக்க ஜாலியா. கிங்ஸ்லி பாத்துக்கிட்டு நேத்து இருக்க. வந்துப்பா ஏன்ட்ட வந்து ஜீவான்னு நாங்க சொல்லிட்டு தான் ஒரு அடிக்கிறது. முந்தா அப்ப நேத்து நாங்க பாபா ஜீவான்னு கார்த்திக்கு சொல்லிட்டு. அடிக்கதான் செய்வோம். பாபா கார்த்தி எங்களுக்கு வேணும். அடிக்கிற அடிக்கு மட்டும் பாரு இன்னைக்கு இன்னைக்கு. இப்ப நீ ராணாட்ட பேச வந்திருக்கியா கிங்ஸ்லி கிட்ட பேச வந்திருக்கியா தம்பி? டுமிலுக்கு போவல. நான் ராணா கிட்ட கிங்ஸ்லிங் மட்டும் தான் பேச வந்தேன். உங்ககிட்ட பேச விருப்பப்பட்டேன்னு ஆல்ரெடி என் சொல்லிட்டேன். பேச்சு எதுவும் நீ காவுட்டியா? போட்டுட்டு இருக்க? என் பேச்சு காவா? டேய், நீ மனுஷனே கிடையாதுயா. உங்ககிட்ட எதுயா பேசணும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கடவுளா நானு? கடவுளா நானு? இல்லையா, வேற மாதிரி கேவேர்டு சொல்றேன் எதுக்கு என்ன என்ன விட்டுறேன் சொல்ல வர? அவ்வளவுதான் விட்டுறேன். கேவர்டுனா என்ன 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 வேர்டு? தெரியாதுப்பா தெரியாதுப்பா விட்டுறேன் அவ்வளவுதான் விட்டுறேன். என்ன கெட்ட வார்த்தையில திட்டு வந்தியா டுமிலுக்கு போவல? ஐயோ, நீங்க பசங்க வேற, நீங்க சாம்னு ஒருத்தர் இருக்காரு பாரு, அவரு வேற காலம். அவர் தான் சாமா அவர் ஸ்பேஸ் தான் சா நாங்க அட்டன் சாம் பண்ணுவோம். சாமா அந்த பாபா சாமாவா? கார்த்திக். சாம். ஆமா, எங்க அண்ணா அவரு. ஓகேவா? அண்ணாவா? நீ உங்க வந்து, அண்ணனா? ஐயோ லூசு பயலே, அதெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு லூசு அவ்வளவுதான். பயலா? ஓகேவா? அண்ணாவா ஏய், லூசு பயலாயா அந்த ஐடி? ராணா ராணா ப்ரோ, பாத்தீங்களா? ஒரு பிரச்சனையை யோ முடிக்கலாம்னு என்னையா வந்தா அது? கூட அண்ணான்ற எப்படி அப்புறம் எஸ்கேப் லூசு பண்ணி பையலன்ற அவன. ஹவு ஹவு அப்புறம் என்ன மேனிபுலேட்டிங் புரியல இஸ் எனக்கு. ரைட். ராணா கிங்ஸ்லி இவங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனையை மேனிபுலேட் பண்ணி கூட்டிட்டு போறான் பாத்தியா? பிரச்சனை மேனிபுலேட் பண்ணி முடிக்கலான்னு கூட்டு கேட்பான். போறியா? ஏய் நான் என்ன உன்னை பிரச்சனை கூட்டிட்டா எப்படி போறேன்? முடிக்கலான்னு ஏய் நான் கேட்பான். அவன் அப்படிப்பட்டவெல்லாம் எப்படி வந்து கிடையாது. ஏய் என்ன ஹவு குடும்பத்தே ஹவு என்ன ஃபேமிலில இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க எங்க பேரு. அதெல்லாம் நான் அப்ப நீ அப்படிப்பட்ட சிரிப்புன்னு ஆள்லாம் கிடையாது ஒத்துக்கோ. தம்பி. அப்ப நீ சிரிப்புன்னு ஒத்துக்கோடா. இந்த மாதிரிதான் நான் பிரச்சனை இங்க பாரு பண்ணுவேன். விஜய் தம்பி, ஃபேன்ஸ் வந்து இங்க இந்த பாரு மாதிரி இந்த மாதிரி கோவப்படாதடா. இந்த மாதிரி பிரச்சனை முடிக்கலாம் வந்தாலும் நான் அபியூஸ் பண்ணுவேன்னு சொல்லு. பிரச்சனை என்ன அப்படின்னு முடிக்க பண்ணிட்டு வந்த? இருக்க. என்ன ஆரம்பிச்சது நேத்து ஆமா, இப்ப ஆரம்பிச்சது அஸ்வின் நீங்க வந்து சாரி தானடா? கேட்டான்ல. அஸ்வின் வந்து சாரி கேட்டான்ல இப்போ. யார்ரா அவன் யுவஸ் அஸ்வின்ன்றவன்? அஸ்வின் அவன் யுவஸ் யார்ரா அஸ்வின் அவன்? வந்தான்ல. விஜய் ரசிகர் மன்ற தலைவரா?
அது இப்ப யூஎஸ் செஷன் வந்தாங்களடா என் ஃப்ரெண்டு. டேய் நேத்து வந்து அபியூஸ் பண்ணது அவன் தான்டா, ஊர்ல இருக்காங்க எல்லாரையும் ஆமாடா, அபியூஸ் பண்ணது நேத்து நேத்து அப்யூஸ் பேசின பண்ண அவன் நீயும் தான்டா. சாட்சி கேட்டான்ட்ட. ஏன்டா மைக்க வாங்கி என்னடா நாகரிகமா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நாகரிகமா பதில் சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு எதுக்குடா கெட்ட வார்த்தை சொல்லி பேசுற, திட்டுறான்? சரி, ஆ? அதுதான் கேக்குறேன். இப்ப என்ன என்ன பண்ணும் அவன் சரி சரக்கு அதுதான் போட்டு நான் கேக்குறேன். சாரி ஏன்டா கேட்கறேன். நீ என் கெட்ட வார்த்தை ஃப்ரெண்டு சொல்லி தான். திட்டுவ, ஆத்தா அப்பன்னு சொல்லி வச்சு பேசுவ, நீ தலைவரோட குடும்பத்தெல்லாம் இப்ப இழுத்து வச்சு பிரச்சனை கேவலமா என் பேசுவ. தலைவன் நாங்க பிரச்சனை பதிலுக்கு வந்துருக்கான். உன்னை திட்டினோம் அவனை அப்படின்னா சீக்கிரம் கொடு. உனக்கு கோவம் வரும், ஆனா பதிலுக்கு நாங்க திட்டக்கூடாது. என்னடா நல்லா இதெல்லாம் என்னடா நியாயம் இது? நீ கூட தான் ராணுவ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு போன, இன்ன வரைக்கும் ராணா கிட்ட சாரி கேட்டிய நீ? உன் வயசு என்ன, 22 21? என் வயசு 30 உனக்கு 30? போடா நீ ஆமா. ஆதார் கார்டு எடுத்து போடுறான் அப்புறம் நம்புறேன்டா. சரிடா, உன்னை விட 4 வயசு மூத்தவப்புல என் ஃப்ரெண்டு ராணா. என் ராணாவை நீ ஃப்ரெண்டு எதுக்குடா நீ வந்து டா பிரசன்னா போட்டு இருக்கான். என்னதுல கேட்ட வார்த்தை சொல்லி செவிலன், பேசுன? நீங்க என்ன இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க வயசா? நான் சொன்னேனா? எனக்கு 30. ஓ இதுல இது வேற பிரச்சனை இருக்கா? 31. சரி, உன்னை விட 2 வயசு மூத்தவப்புல அது இந்த கிங்ஸ்லி எடுத்துக்க. அதை கிங்ஸ்லி எதுக்குடா விடுங்கடா. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டின? ஏய், இப்ப அதெல்லாம் விடு. நான் எத்தனை வாட்டி தான் சாரி கேட்டு ஏய் ஏய் டேய் பிரசன்னா டேய், பாத்துக்கூடா. கால்ல இந்த உழுந்து பாடியில நான் என்ன சாரி சொல்றேன், கேட்டு திரும்ப நேத்து மாட்டானுங்க மச்சான். முழுக்க போட்டு அடி டேய் போடாது. டேய் டேய் ரொம்ப டுமில் குப்பா ஓவரா அபியூஸ் வபாலு, பண்ணாரா? டேய் பிரசன்னா ரொம்ப ஓவரா அபியூஸ் பண்ற. அதை நிறுத்திக்க, ஓகேவா? அவனை திட்டுறா. இவங்கதான் நீ உனக்கு சரியான அட்வைஸ். உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா அந்த பிரசனான்றவனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறா பாப்போம். அவன் தப்பு அடே பண்றான்னு அவன் தெரியுதுல, கிட்டே திட்டுறா அட்வைஸ் பாப்போம். பண்றான்னா அவன் ரொம்ப ஓவரா அபியூஸ் பண்றான். அபியூஸ் கம்மி பண்ணிக்கு வந்து அவன்கிட்ட சொல்றேன். நான் என்ன பாத்துட்டு இருக்கேன் அபியூஸ கம்மி மொபைல்ல. பண்ணுமா? அவன் ஓவரா அபியூஸ் பண்றான்டா. ரொம்ப வந்து அம்மா தெரியுது எல்லாம் இல்ல. இருக்குன்னா அதை கம்மி அப்பா, பண்ணிக்கோன்னு சொல்றேன். நீ விதைத்த விதை உன்னை அறுக்க காத்து இருக்கும். தார்வால் நேத்து நைட் என்ன பண்ணீங்க? அதை சொல்லுங்களேன் கேட்போம். எது அபியூஸ் எது இல்லாம என்ன ப்ரோ? பண்ணிட்டு போனீங்க? எது என்ன மேட்ரு? எதுடா? எது இல்ல, கிங்ஸ்லி சொல்லுங்க. இது பிரசன்னாக்கு அட்வைஸ் கார்த்தி, பண்றது நீங்க சரி. நேத்து நைட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாப்ல கிங்ஸ்லி. இல்ல எங்க ஃபேன்ஸ் எல்லாமே எல்லாம் படுத்துட்டாங்களே, ஒண்ணுமே பண்ணலையே. ரைட்டா? நான் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாரு கூட? பேசல சார், நான் உங்களை பேசுறேன். யாரு கூட? உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்புறம் டீல் பண்ணுவோம். ம், நான் படுத்துட்டேன். சொல்லுங்க. நீங்க யாரு கூட? படுத்துட்டே இல்ல சார்? நேத்து நைட் ஆமாங்க, என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லையா சார் உங்களுக்கு? ஆமாங்க, கண்டிப்பாங்க. சார் நான் 10 டைம் பாஸ். பைசாக்கு பிரயோஜனம் இல்லை நான் சார் உங்ககிட்ட பேசுறது. ஜீபாலஜின்னு ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா உங்ககிட்ட? ஆப்வியஸா கேளுங்க சார். ஜீபாலஜி சார் நீங்க ஒருத்தர் கேள்வி இருக்காங்க. கேட்கலாம், ஆனா அவரு பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா அவரு கேள்வி கேட்பாரு, நம்ம அதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆனா நிமிஷம் மிஸ்டர் டுமில், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல சொல்லுங்க. டுமில். நீங்க ஜீபாலஜின்னு ஒருத்தர் தெளிவா இருக்காங்க. இருக்கும் போதும் அவர் சரி, ஏன் நீங்க போதையில அடிச்சு இருக்கும் வந்து போதும் உங்க சரி, ஃபேண்டம்ல இருந்து நீங்க இறக்குனீங்க? கேள்வி மட்டும் தான் பதில் கேக்குறீங்க, சொல்லுங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்களை பதில் சொல்லவும் விட மாட்டேங்கிறீங்க. அது நீங்க இல்ல, அது நம்ம ஒரு எப்படி? கேள்வி கேக்குறேங்க ப்ளீஸ். அது மட்டும் கரெக்டா தெளிவா ஜீபாலஜின்னு ஒருத்தர் பதில் வேலை இருக்கார்ல. பாக்குறீங்களே, அது எப்படி? ஏய் கிங்ஸ் இது கேலாம், வீட்டுல டெட்டால்லாம் யூஸ் பண்ணீங்களா கேலாம் அவன்கிட்ட. அது நீங்க டேரக்டா கேளுங்களேன். நான் கேட்டவங்க டேய் பேச அவன் என் முடியும். குரலை கேட்டாலும் என்ன அது திட்டுறான்டா அவன். ஓப்பனாவே சொல்லிட்டேன். ஆமா, அது வந்து நல்ல பழக்கம். டெட்டால் வந்து யாருக்கிட்ட இது பண்ணா ஹேண்ட் வாஷ் பண்றது நல்ல பழக்கம். என்ன பிரச்சனை கரெக்ட். உங்களுக்கு? அப்பாடி. டேட்டால ஏய் ஆல்கஹால் இருக்குல்ல. கிங்ஸ்லி வாக்குமூலம்டா ஹேண்ட் இது வாக்குமூலம்டா. பண்ணாலும் நல்ல நல்ல பழக்கம் தான் அது. உனக்கு வந்து அறிவு இல்லைன்னா அது பண்ண முடியாது. obvious ஆ. அறிவு டெட்டால் அது கழுவுறது வந்து எதுக்குடா அறிவு வேணும்? அந்த 50 ரூபா பேசிக் காசு இருந்தா ஹைஜீன்டா. போதும்டா. அது வந்து பேசிக் ஹைஜீன், புரியுதா? ஹைஜீனா? உங்க அது தலைவர் என்ன மாதிரி எங்களால குடிப்பீங்களா? இருக்க முடியாது. பேசிக் ஹைஜீன் அது. ஓஹோ, பேசிக் யாருகிட்ட கை ஹைஜீன். கொடுத்தாலும் உடனே போயிட்டு டெட்டால்ல கை கழுவி வாஷ் பேஷன்ல போய் கை கழுவுறீங்க? அந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை. நீயே உளர வேண்டியது. First of டேய் all நான் அதை எங்கடா வந்து அங்க பண்ணதா சொன்னேன், நான் மறக்காம. பொதுவா சொன்னேன்டா. கை கழுவுறது, ஒருத்தவங்கள்ட்ட கை கொடுத்துட்டு நீ வாஷ் பார்த்த பேஷன்ல நீ போய் கை பார்த்த கழுவுறது இரு, சொன்னேன்டா. நீ பார்த்த எங்க பார்த்த சொல்லு. எந்த இடத்துல பார்த்தவன் பார்த்த சொன்னாப்புல, சொல்லு. பார்த்தவங்க அதான் எங்க பேட்டி பார்த்த சொல்லு. கொடுத்தாங்கடா. இப்ப சொல்லு, எங்க பார்த்த பார்த்தவன் சொல்லு. பேட்டி கொடுத்தான்டா. அதெல்லாம் எங்க டைரக்டர் பார்த்த சொல்லுடா. சாமின்றவரு, எந்த இடத்துல பார்த்த சொல்லு. டைரக்டர் சாமி இருக்காருல்ல, ஆமா. அவரு பார்த்து பேட்டி கொடுத்து அப்பவே சூட்டோட சூடா அப்பவே பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து ஓ, போடவா? அந்த அந்த டைரக்டர் சாமி வந்து கெரியரே முடிஞ்சு போச்சு. அவன்லாம் ஒரு ஆளு. அவன் ஒரு சோர்ஸ். நீ சொல்றத நான் நம்பணுமா? இப்ப வேற சொல்லு. யாரு சொன்னா நம்புவேன்? அப்புறம் எஸ்எஸ்சி எங்க அப்பா சொன்னா காமெடி இருக்கு? நம்புவியா? ஏடா டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவன் என்னடா ஒரு திட்ட? ஆளு, அவன் சொல்லுவான், அது சோர்ஸ் நான் நம்பணுமா? சரி, வேற யாரு சொல்லணும் சோர்ஸ்? அதுதான் சொல்றல, உனக்கு விஜய் பிடிக்காது. அது எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு நீ வந்து அதை அட்ராக்ட் டேய் பண்ணி நான் இது என்னடா பண்ற. தேடி கண்டுபிடிச்சேன்? நான் என்னடா தேடி கண்டுபிடிச்சேன்? உன்னோட இதுக்கு ஸ்டைலா தானே. விஜய் சார் என்னது? எவன்தான் பேசுறான், கூப்பிடு, கூட்ட பேரு.
அப்ப ஆனா அதே மாதிரி தானே ஆனா நீங்க ராணா ரஜினிய குறை ஓகே சொல்றதுக்காக, கூட என் ஓகே. தலைவனை ஆனா குறை சொல்றதுக்காக, ராணா இரு ப்ரோ இருடா, ஆனா நீங்க வரேன்டா டேய், உன் பொருள் எடுத்து இப்போ உனக்கே கையில கொடுக்குறேன் கேளுடா. நீங்க தலைவரை குறை சொல்லன்றதுக்காக அவரு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்றாரு ஃபேமிலியோட. அதுல போயிட்டு ஃபேமிலி போட்டோவோட ஒண்ணு கேக்குறாங்க. அவர் கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ நீங்க வந்து இதெல்லாம் எப்படி சொல்லலாம், அதெல்லாம் தப்பு. உன் வீட்டு கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல பக்கத்துல இருக்கிறவங்க நீ என்ன பண்றீன்னா, சொந்தக்காரன் எல்லாரும் கூட உட்காந்து ஒன்னாவா போட்டோ எடுத்துட்டே இருக்கிறீங்களா? ஓகே. அது கொஞ்சம் அதை தனியா விட்டுரு மாப்பிள்ளையும் பொண்ணும் அதை தனியா விட்டுரு போட்டோ எடுத்துக்கிறோம், ஃபேமிலி போட்டோ அதை ஒண்ணு விட்டு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அதை விட்டு அப்படின்னு வேலைக்காரி கேட்க ஒதுக்கி தெரியுதுல. ஒதுக்கி அப்போ வச்சு உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி இருங்க பேச சட்னியாடா விடியா கொய்யா. பேச விடு. அந்த வீடியோ விட்டுரு. வேலைக்காரி ஒதுக்கி வச்ச ஒரு வீடியோ வந்துச்சுல, ஒரு இது ஐ மீன் அந்த தியேட்டர்ல இது நிக்க வச்சு பார்க்க டேய், வச்சாங்கல்ல. அது அதுக்கு இன்டர்வேஷன் என்ன பதில்? பிளாக்டா. டேய் எப்பா, அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு எப்ப நீ வருவாங்கல்ல. பார்த்த நீ பார்த்த அடங்கொன்னியா. டேய் சரி, அப்ப நான் உனக்கு எப்படி கேக்குறேன், பேசுறது? விஜய் கூடவே இருந்த அந்த அவங்க பையனை நான் எதுக்குடா என்ன வீட்டு சொல்றேன், விட்டு அவங்க வெளில அனுப்புறீங்க? ஐயர் ஐயங்கார்ஸ் அவங்களுக்கு தம்பி வந்து அந்த மாதிரி வந்து துணி. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குடா ஆக்சுவலி. ஏய், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா யாருக்கு? விஜய்க்கா? அவங்களுக்கு அது சுப்பீரியாரிட்டி தெரியும் எனக்கு. காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவங்க ஐயர் ஐயங்கார்ரா அவனுங்க. யாரு அவங்க இந்த ஐயா மாதிரி ஐயங்காரு? பண்ணாங்க ஸ்டேட்மெண்ட் என்ன ஐயர் பண்ணாங்க. ஐயங்கார் ஜாதி வெறி ஆமா, காட்டுறியா? அந்த தியேட்டர்ல வந்து தலைவர் ஐயரா? தலைவர் தியேட்டர்ல ஐயர் இல்ல இல்ல, தலைவர் தியேட்டர்ல பிராமினா? தியேட்டர் நிக்க வச்சாங்க. அந்த அந்த ஏய், பொண்ணை வந்து தலைவர் நிக்க வச்சாங்க. பிராமினாடா? கன்ஃபார்மா தலைவர் நிக்க வச்சாங்க. பிராமினா? நான் பார்த்தேன். டேய், தலைவர் பிராமினா? நீ விஜய் பத்தி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சொல்லு. இந்த டேய், மாதிரி தலைவர் காம்ப்ளெக்ஸ் பத்தி பிராமினாடா? சொல்லு. எதுக்கு உன் நீ ஜாதி வெறி நெவர் காட்டுற இப்படிங்க? நீ சொல்லு. எதுக்கு? அவன் பண்ணான். இல்ல இல்ல, இப்ப எதுக்கு ரஜினி ஜாதி பண்ணான். வெறி காட்டுற? ரஜினி பிராமினா இருந்தா என்னடா? தலைவர் பிராமின், தலைவர் சுப்பீரியாரிட்டி பிராமின் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இருக்குடா. ரஜினி டேய், சார் கிட்ட தலைவர் பிராமின் சுப்பீரியாரிட்டி கிடையாதுடா. காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ரஜினி டேய், சொல்றத முதல்ல காதுல வாங்குற குடிக்கிற பையல, காலங்கத்துல குடிச்சிட்டு வந்து தலைவர் பிராமினாடா கேட்டதுக்கு பதில் சொல்றா. அவருக்கு சாமி பிராமின், அதுக்கப்புறம் அவர் வந்து பிராமினா மாறிட்டாரு. அதை விட்டுரு. அவங்க அவன் பிராமினா அந்த மாதிரி மாறினாரா? நீ என்ன பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்சு பாத்தியா? பார்த்தல. இப்படி பேசணும் ப்ரோ என்ன ப்ரோ பேசுறான் கமல் தான் ப்ரோ பிராமின், ரஜினி என்ன? சார் இல்ல. என்ன என்ன கமல் தான் அந்த பிராண்ட் பண்ற மாதிரிதான் தலைவர் நினைக்கிறேன். பிராமின்னு? என்ன 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 பேசுற நீ தம்பி? அந்த மாதிரிதான் வேலைக்காரி நிக்க வச்சான் அவன். டேய், இதுல இந்த வாடா போடான்னு சொல்லி நீ பேசினா விஜய் புண்டாமாவெல்லாம் தூக்கி வச்சாலும் தூக்கி போட்டு ஓத்து விட்டுருவோம் அப்புறம். பார்த்தல யார் அபியூஸ் பண்ணா என்னடா பார்த்தல. அப்புறம் என்னடா? என்ன மைனா உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? என்ன அவன் இவன் சொல்லி பார்த்தல பேசிட்டு இருக்கிற ரஜினிய? என்ன அவன் இதை பத்தி நான் ஏன் பேசுறான்? விஜய்லாம் ஒரு ஆளு மயிராடா? ஓ டென்ஷன் ஆயிட்டாரு. பிரச்சனை மேல வாடா. எதுக்கு? உன் டென்ஷனை குறைக்கிறதுக்கா? ஏன் டென்ஷனை குறைக்கிறதுக்கா? சரி, பிரச்சனை மேல வாடா, சீக்கிரம் வா. டேய் தூவிக்கு போகல. டேய் டேய், கேக்குறது பதில் சொல்றா. எதுக்குடா கூட இருக்கிற விஜய் ரசிகனையும் அந்த அந்த விஜய் ரசிகனோட பொண்டாட்டி எதுக்குடா வீட்டு விட்டு வெளில தள்ளலாம்? பார்த்தல அடுத்து வந்துட்டான். பொய்யே பேசி இங்க பார்த்தல டேய் கிங்ஸ்லி. டேய், இப்ப நான் மேல அதாவது வந்து புரிஞ்சு கிங்ஸ்லி அதை எடுத்து நீ ஷேர் பண்ணி கேள்றா. ரூமர் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவன் பேர் என்னடா? வீராசாமி தானடா? அப்ப நான் வீராசாமியா? சொல்லிட்டா. அப்ப நான் அடுத்து ரூமர் சொல்லிட்டா. ரூமரா? நானும் அடுத்த ரூமர் ஒண்ணு சொல்லவன். டிவோர்ஸ் ஐஸ்வர்யா ஆயிடுச்சுன்னு தனுஷ் சொல்லிட்டு யாரு? கேள்விப்பட்டேன். அது என்ன? அது என்ன மேட்டர்? சௌந்தர்யா விஜய்க்கும் தனுஷ் விஜய் சாரி. ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் சௌந்தர்யா ஆயிடுச்சுன்னு தனுஷ் யாரு? கேள்விப்பட்டேனே, அது என்ன மேட்டர்? அது நீ பேசுனா நான் பேசுவேன். சௌந்தர்யா தனுஷ் யாரு? சௌந்தர்யா ஈசிஆர் தனுஷ் ரோட்ல பங்களா இருக்காங்க. வாங்கி கொடுத்தாப்புல. அவங்க யாருக்கிட்ட பொண்ணு. பங்களா வாங்கி கொடுத்தாப்புல? யோ சௌந்தர்யா தனுஷ் யார் ஈசிஆர் யாரு? ரோட்ல கீர்த்தி சௌந்தர்யா சுரேஷுக்கு தனுஷ் பங்களா பிறந்த பொண்ணு பங்களா யார் வாங்கணும். யாரு? இல்ல, புதுசா நான் ஈசிஆர் ரோட்ல கேள்விப்பட்டேன். பங்களா வாங்கி கொடுத்துருக்காப்ல. யாரு காசு? யாரும் அப்பா விட்டு காசுறாது? ஏன்டா டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகலடா, எனக்கு அப்படியே பயமா சௌந்தர்யா வந்துருச்சுடா தனுஷ் கார்த்தி. யார் யாரு? ஐ மீட்டிங் ஐஸ்வர்யா தனுஷ் எனக்கு தான் பயம் தெரியும். வந்துருச்சு தனுஷ் எனக்கு. யார் யாரு? புதுசா எனக்கு என்னது? ஐஸ்வர்யா தனுஷ் தான் தெரியும். ஆமா, சௌந்தர்யா வீடு தனுஷ் யார் பூசுதான், வீடு யாரு? பூசுதான், வீடு பூசுதான். கீர்த்தி சுரேஷ் தான் பழசு, வீடு புதுசு. நீ நைட் எல்லாம் தூங்கல, டிஷ் போட்டு தூங்கு. யாரு? நானு? டேய், நீ நான் தூங்கல. ஏந்திரிச்சு என்னடா, நான் நைட்டு முழுக்க தூங்கலையா? ஓகேவா? டேய் சௌந்தர்யா தனுஷ் யாருன்னு கேட்டா பதில் இல்ல. ஓகேவா? தலைவர் பொண்ணுடா சௌந்தர்யா மேடம், தலைவர் பொண்ணு. ஓகே பாபா அப்ப நான் அடுத்தது ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு சுருன்னு கோவம் வந்துடும். அந்த பொண்ணு விஜய் பொண்ணா? நான் கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். என்னடா கேள்வி கேட்ட? டேய், எதுக்குடா 20 வருஷம் வீட்டுல ஒன்னா வாழ்ந்தவங்களை எதுக்குடா வெள்ள துரத்தி அனுப்புனீங்க? இந்த மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருடா, அது பதில் சொல்ற. அந்த பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அந்த பொண்ணு சாபம் விட்டுச்சு. பதில் சொல்றா. விஜயோட அப்படியே ஒட்டி இருக்கிற வீட்டுல வாங்கி வாழ்ந்தவங்க தானே 20 வருஷம். எதுக்குடா வெளில பிடிச்சி தள்ளீங்க? மேல ஷேர் பண்ணிருக்கேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. தப்பிச்சு ஓடாத தம்பி, வெக்கமா இல்ல?
விஜய் மாதிரியே தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறீங்களே காம்பவுண்ட் ஏறி குச்சி வெக்கமா இல்ல? அவங்க அம்மா அப்பா எப்படி பாத்துக்கணும் அவனுக்கு தெரியும், ஓகேவா? நீ வந்து அப்பா அம்மா மேல கேஸ் போட்டவன் தானே விஜய்? பார்த்தல இதுக்கு எடுத்து அப்பா மேல கேஸ் போட்ட ஆள் தானடா, சொந்த அப்பா மேலேயே கேஸ் போட்ட ஆள் தானே. வந்துட்டான். நீ பிரச்சனை மேல வாடா. என்னடா என்னடா அடியாளுக்கு என்னடா கூப்பிடுறேன், துணைக்கு கூப்பிடுறேன். அது என்ன உன் ஒய்ஃபா? பிரசனான்ற என்ன உன் ஒய்ஃபா? மென்டல். ஐயோ, உன்னை வச்சுக்கின்னு என்ன பண்றது? இது வச்சுக்க போறியா? யார பிரசன்னாவையா? ஏய் என்னடா என்ன கிங்ஸ்ல கிளம்புறேன்டா. ஓகே ஓகேவா? என்னடா என்ன கிங்ஸ்லிட்ட சொல்லிட்டு போற? என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? நானும் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி, ஓகேவா? உங்கெல்லாம் யாரா? பேசுறது டேய் ராணா கீழே தாண்டா லிஸ்ட்ல தான் இருக்கிறாப்லடா. நீ முடிஞ்சா கிங்ஸ்லிட்ட பேசி கேட்றா. கேள்வி கேட்டா பதில் தெரியாம வெக்கமே இல்லாம ஓடுறிய. இதுல என்ன இருக்குது? அதான் சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? அன்வான்டா வந்து இப்படிதான் பண்ணுவேனா எதுவும் பேச முடியாது. முதல்ல வீட்டுல இருக்கிற மேடு 20 வருஷம் உங்க கூட இருந்த ஆளை தூக்கி போட்டு வெளில அனுப்பி வச்சிருக்கீங்களே, மேல அங்க ஷேர் பண்ணிருக்கேன்னு அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்களே. வக்கு இருந்ததுன்னா பதில் சொல்றா பாப்போம். இது எச்சப்பையில ஒரு ஒரு எதுக்கு மனுஷன் கோவப்படுற? கோவப்படாத. முதல்ல கோவப்படாம பேசு. கோவப்படாம பேசுறா. இவ்வளவு எஃபோர்ட் கோவப்படாம பேசு. நான் என்ன கேக்குறேன், விஜய் கூட இருக்கக்கூடிய விஜய் கூடவே இருந்து அவன் யாரு இது வரைக்கும் இல்ல, அந்த பையன் பேரு ஊரு எல்லாம் சொல்லி விஜய் டேய் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. மேல அந்த ஷேர் பண்ணிருக்கான் கிங்ஸ்லி ஸ்பேஸுக்கு மேல அந்த ட்வீட், அதை நீ உள்ள போய் பார்த்துட்டு நீயே மனசாட்சியே இருந்ததுன்னா 20 வருஷம் உன்னை நம்பி உன் கூட ஒரு ரசிகன் இருக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட இருந்திருக்கிறான். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி நடு வீட்டுல மூட்டை முடிச்சோட வெளில தூக்கி போட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு கோர்ட்டு நோட்டீஸ் விட்டுருக்கீங்களே, என்னடா நியாயம் இது? கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. இங்க பேர் பேச தெரியலன்னா பேச தெரியலன்னு சொல்லு. சும்மா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? டெட்டால் காக்கா, டெட்டாலுக்கு பிறந்தவனே, டெட்டாலுக்கு பிறந்தவனே, நான் கேட்கறதுக்கு மேல பதில் சொல்றேன் முதல்ல. இவ்வளவுதானே மேட்ரு, ஓகேவா? என்னடா மேட்ரு? வீட்டுல ஒருத்தனை விட குடும்பத்தோட ஒரு பொம்பளை ஏன்னா ஒரு குடும்பத்தையே கொண்டு வந்து நடுத்தூர்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஏன்டா நிப்பாட்டி வச்சீங்க கேள்வி கேட்டேன். ஏன்னா ஒழுங்கா வேலை பார்த்தது சம்பளம் கொடுத்துறீங்களாடா? நீ விஜய் மேல வன்மம் வச்சுட்டு இந்த மாதிரி பேசினா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? விஜய் எல்லாம் ஒரு ஆளு, அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனுக்கு மரியாதை வேற கேட்கற. நீ வேற கேட்கற. அப்படித்தாண்டா இறக்குவேன் விஜய் மேல, அப்படித்தாண்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவான்? அப்படித்தாண்டா விஜய் போட்டு அடிப்பேன். என்னடா பண்ணுவான்? அவனா அவ்வளவு பெரிய பீஸ் அவன் அட்டர் பீஸ். வன்மத்தை இறக்கினாரு. விஜய் எல்லாம் ஒரு ஆளாடா, தைரியமான ஆளா இருந்தா கட்சி தைரியமான ஆளா இருந்தா கட்சியோட கொள்கை வேலை சொல்ல சொல்றேன். சும்மா உட்காந்துக்கிட்டு சீனா போட்டு உட்காந்துருக்கிறான். டே போடானா சும்மா சொன்னடா. டேய் ஐயோ குட் மார்னிங்னு போட்டு உட்காந்தேன். நமக்குன்னே வராங்க. அப்பா நீ என்னடா கிங்ஸ்லி வர்ற போற, என்னதான்டா உனக்கு பிரச்சனை? கிங்ஸ்லி 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 சொல்லுங்க ப்ரோ. என்ன வர போற, என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஒரு தடவை மைக்கு வாங்கி அட்டன் பண்ணனா நடுவுல ஏதாவது உள்ள பிரேக் வருதுன்னா சொல்லிட்டு போ. திடீர்னு நீ பாட்டுக்கு வர போற, நான் என்ன நினைக்கிறது? லைன் கட் ஆயிருச்சு ப்ரோ, நெட்வொர்க் கட் ஆயிருச்சு. தைரியம் இருக்கிறவன் யாராவது கிங்ஸ்லிட்ட மோதி பாருங்கடா, ராணா கிட்ட மோதி பாருங்கடா. அதுக்கப்புறம் போயிட்டான் அவன் ஓட்டான்ப்பா. ஏன்டா அந்த மேல சர்வெண்ட்டை வீட்டு விட்டு வெளில அனுப்பியும் கேள்வி கேட்டதுக்கு திட்டிட்டு ஓட்டான். இப்ப அடுத்து என்ன திட்டுறதுக்கு ஒரு வீர தீரர் விஜய் ஃபேனே சொல்லிட்டான் நீ அபியூசர்னு. ஒரு பையன் சொல்லிட்டான், அந்த பிரசன்னா பையன் அபியூசர்னு. இப்ப கெட்டவதை திட்டுவான் பாரு, நாடி நரம்பு முறுக்கு ஏறும் பாரு. பேசு கிங்ஸ்லயே. யார்கிட்ட? பிரசன்னா கிட்டயா? சொல்லி சொல்லுடா. நீ ஸ்பீக்கர் தானே கொடுத்தீங்க, சொல்லுங்க. ஏய் நீ கேட்ட கொடுத்தேன். எல்லாரும் தான் கேக்குறாங்க, நீ என்ன எல்லாத்துக்குமா கொடுக்குற? அம்மா ஒருத்தர தான் கொடுக்க முடியும், பின்ன எல்லாருக்கும் தூக்கி தூக்கி வச்சுட்டே இருக்க முடியுமா? ஒருத்தருக்கு தானே எடுத்து முதல்ல வைக்க முடியும். என்ன காலையிலே ஒப்பாரி? காலையில ஒப்பாரியா? டெட்டால் காக்கான்னு வச்சேன். டெட்டால் போட்டு காக்கா எப்படி வாஷ் பண்றதுன்னு செய்முறை விளக்கம் கொடுக்குறேன். ஏன் உனக்கு என்னாச்சு?
கத்துக்கணுமா எப்படி காக்கா வாஷ் பண்ணணும்னு? முதல்ல ஒரு டெட்டால் எடுத்து 2-3 மூடி எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில 3 மூடி போட்டுக்க, சரியா? நல்லா ஹாட் வாட்டரா இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ற, காக்காவை எடுத்து உயிர் பிடிச்ச அந்த உயிரோட இருக்கிற காக்காவை எடுத்து தண்ணியில அப்படி 3 தடவை முக்கி வெளில எடுத்தினா உடம்புல இருக்கிற அந்த அரி சொறி எல்லாம் வெளியில, அரிப்பு சொறி சீடு சிறங்கு எல்லாம் கொட்டிட்டு வெளில வந்துடும். தெளிவா பேசுறோம். டேய் தெளிவா தான்டா பேசுற, காக்கா தான்டா சொன்னேன். திங்கக்கிழமை காலையில எல்லாத்துக்கும் எனக்கெல்லாம் வேலை இருக்கு, கிளாஸ் இருக்கு இருக்கா? அப்புறம் ஏன்டா மைக் கேட்டு வந்த? அதான் என்ன ஒப்பாரி வைக்கலான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப பாத்துட்டு போக வேண்டியது, அப்புறம் எதுக்கு மைக் கேட்டு மேல வந்த? டேய் சரி அதான் டுமில் பாத்துட்டு போறவனா இருந்தா நீ கீழே உட்காந்து அப்படியே பாத்துட்டு போயிருக்கணும்ல, எதுக்கு மைக் கேட்டு மேல வந்த? கோவம் வருதா? நான் நேத்து தான் மைக் கேட்டேன், நீ நேத்து குடிக்கவே இல்லையே. டேய் உன்னை விட பெரிய பீஸ்லாம் மேல இருந்துச்சு, என்ன எல்லாத்தையும் உத வாங்கிட்டு தான் இருக்க நீ. ஆமாண்டா, என்ன எல்லாரும் அடிக்கிறாங்கடா, எனக்கு வலிக்குதுடா. ஆமாண்டா வலிக்குதுடா. உன்னால உங்க தலைவரும் உத வாங்குறாரு. ஐயோ ஆமாண்டா, விஜய்க்கு ஆமா, விஜய்க்கு மேல தலையில அந்த செருப்படி ஊச்சு தெரியுமா? அந்த உதயம் மறக்க முடியுமாடா? ஆமா ஆமா. டேய் பொம்பளை செருப்புடா, அந்த செருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இன்னொரு செருப்பை கிங்ஸ்லி அந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, என்னாச்சு அது? செருப்பை எரிஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா கிங்ஸ்லி? தம்பி பிரசன்னா நீ ஏன் சொல்லு, செருப்பு யாரை எரிஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? கூட்டத்துல வர வக்கில்லாதவனுக்கு எல்லாம் எப்படா செருப்பு பத்தி எல்லாம் பேசுறீங்க? அந்த கூட்டத்துல என்னப்பா கூட்டத்துல வந்த விஜய் இப்படி வக்கு இல்லன்னு சொல்லிட்டேன். கூட்டத்துல தான் வந்தாப்புல விஜய். தலைவரை கேக்குறேன், வருவானா அவன்? சொல்லு. எதுக்கு இப்ப இதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு வருவானா இருவானான்ற என்னடா பேசுற? விஜய் வந்தானே பொம்பளை செருப்பை போட்டு அடிச்சாங்களே, அந்த இன்னொரு செருப்பை கண்டுபிடிச்சாங்களா? யாராவது தூக்கி எறிஞ்சவங்களை கண்டுபிடிச்சாங்களா? இப்ப போயஸ் கார்டன்ல 1000 பேர் இருக்காங்க, நான் கூட தான் செருப்பு விட்டு எறிவேன். அப்போ எரிஞ்சு காட்டாமாப்பா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உள்ள போய் செருப்பு வீசி காட்டாமாப்பா. ஏதாச்சும் சம்பவம் நடக்கட்டும்டா. அதான் நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ உள்ள போய் வீசி காட்டுறா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா உள்ள போய் வீசி காட்டாமாப்பா. ரெக்கார்ட்ஸ் பேசுதான் சொல்றேன், வாய்ச்சொல் வீரன் அவெல்லாம் ஒன்னும் செஞ்செல்லாம் காட்ட மாட்டானுங்க, எல்லாம் வாயில வடை சுடுறதுல இருக்கிறானுங்க. சிச்சி சிச்சி சிச்சி. சரி முன்னாடி ஒருத்தன் பேசினான்ல, அவன் வந்து விஜய் வந்து அவன் தான் உன்னை கழுவி ஊத்திட்டு போன, நீ தான் விஜய் ஃபேனே இல்லையாம, ரொம்ப ஓவரா அபியூஸ் பண்றியாமே நீனு. இல்ல ரஜினி அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ பேசினல. கிங்ஸ்லி ப்ரோ எத்தனை வாட்டி அது மாதிரி சொல்லியிருக்காரு. நீ கிங்ஸ்லிக்கு 48 வயசுரா, விஜய்க்கு 49 வயசுரா, 1 வயசு அவன் சொல்ற என்னடா தப்பு இருக்கு? ராணா கூட 50 வயசு ஆக போகுது, ராணாக்கு 49, விஜய்க்கு 49. ஆனா ராணா மரியாதையை கூப்பிட்டுருக்காப்புல எத்தனை தடவை விஜய வாங்க சார் பொங்க சார்னு. எனக்குலாம் 51 வயசுரா, நானும் விஜய் வாடா போடன்னு சொல்றேன், என்னடா தப்பு இருக்கு? என்னோட வயசுல சின்னவன் தானே அவன்லாம். எங்க நீ சொல்லாமப்பா தலைவரோட வயசு உனக்கு அதிகம், நீ இப்ப சொல்றா பாப்போம். டேய் சொல்றா பாப்போம். நீ கவுண்டர் எப்படி யோசிப்ப எனக்கு தெரியும்டா, சொல்றா பாப்போம். ஐயோ ஐயோ, போய் ஸ்கூலுக்கு போ அங்கேயே கத்துக்க போ. உன்னை கிழிச்சு ஒருத்தர் தொங்க விட்டார்ல. ஐயோ டென்ஷன் ஆயிட்டான்டா, ஸ்கூலுக்கு போக சொன்னே டென்ஷன் ஆயிட்டான்டா அவன். ஸ்பீக்கர் கூட பாப்போம். டேய் ஸ்கூலுக்கு போக சொன்னா ஏன்டா டென்ஷன் ஆகுற? என்னடா வரவங்க எல்லாம் எவனா இருந்தா நீ அவனுக்கு மை கொடு, நீ இவனுக்கு மை கொடு, நீ அவனுக்கு மை கொடு. எங்களுக்கு பேச தெரியாதா? டேய் பேச தெரிஞ்சா நாங்க ஏன்டா இங்க பேச போறோம்? யாருமே சிரிக்கலடா டேய். எப்படா சிரிப்பாங்க எல்லாரும்? அதான் ஊரே ஒண்ணு கூட சிரிச்சுது விஜய செருப்பால் அடிக்கும் போது. அதான் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொல்லி செருப்பால் அடிச்சாங்களா? அப்பயே ஊரே. ஆமா செருப்பு இங்க இருந்து பறந்து வந்துச்சுல விஜய்க்கு, பொற மட்டில அந்த தோப்பா மட்டில பறந்துட்டு அடிச்சுது. தம்பி நம்மலாம் பேசலாமா சொல்லு? ஆனா நம்மளுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே வக்கு இல்லன்னா. ஐயோ இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கடா. எத்தனை நாள்ரா உங்களை பத்தி பேச போறீங்க? எனக்கு புரியலையே. நீங்க அரசியல் ஆரம்பிச்சு நீங்க அடி வாங்கிட்டு தான் பால் அடிக்கிறீங்க, அடி வாங்குறீங்க. அப்புறம் என்ன? ஆரம்பிக்காத போதே நீங்க அடி வாங்குனீங்கனா? இன்னைக்கு வரைக்கும் பயந்து ஓடி போனீங்க. சீமானுக்கு பயந்து ஓடி போனீங்க. கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு தடவை பத்திரிகையாளரை மீட் பண்ணிருக்கீங்களாடா? டேய் உங்க கட்சியை பத்தி தலைவர்கிட்ட தான் விசாரிக்கிறானுங்க. உங்க தலைவர் சரி தம்பி, எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கல, அரசியலுக்கு வரல. இன்னைக்கு வரைக்கும் அதே மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குல்ல. விஜய் யாரா மதிச்சாங்களா?
நீங்க பர்த்டே விஷ் பண்ணீங்கல, எங்களை மதிக்கல, யாராச்சும் எங்களுக்கு நன்றி மதிச்சாங்களா? சொல்லல. ஒரு ஆளா எங்களுக்கு கூட நன்றி இல்ல இல்ல சொல்லல. மதிச்சாங்களா சொல்லு? இல்ல அதான் பார்த்தோமே உங்க தலைவரை மதிச்சது, அரசியலுக்கு வரேன்னு சொன்னா எல்லாம் எங்களை தூக்கி நன்றி போட்டு மிதிக்க சொல்லல. தான் செஞ்சாங்க. எங்களை எங்களுக்கு நன்றி நன்றி சொல்லல. சொல்லியிருக்காங்கப்பா. உங்களை யாருமே மதிக்கலையே. விஜய் ஒரு ஆளா கூட மதிக்கலையே. அதுக்கு பதில் அசிங்கப்பட்டான், சொல்லு. அசிங்கப்படுறான். கேள்வி கேட்டா பதில் தெரியல, கம்முன்னு உட்காந்துருக்கிறான் பாரு ஸ்கூல் பையன். இல்ல அதுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரிகர் ஆவீங்க. பாத்தியா பாத்தியா, சொல்லு ஒன்னு ட்ரிகர் ஆகி தம்பி, ஒன்னு பாத்தியா கிங்ஸ்லி. நீ சொல்லு, நான் கேக்குறேன். நீ ட்ரிகர் பண்றதுக்கு என்ன சொல்லுவோ சொல்லு, நாங்க கேக்குறோம். அதுக்கப்புறம் அபியூஸ்ன்னு சொல்லுவீங்க, நான் வேணாம், அதனால நான் சொல்லணும். நீ அபியூஸ் இல்லாம ட்ரிகர் பண்ணு பாப்போம், உன்னால முடிஞ்சா பண்ணு பாப்போம். அதான் பேச தெரியாது, அதான் பேச தெரியாது. சொல்லு தம்பி, என்னமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லு. அதான் கேக்குறேன், சொல்லு. இல்ல உங்க தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது இந்த ஒரு சீட்டு எல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த கட்சிக்காரங்களும் உங்க தலைவரை தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அப்ப அப்படி பார்த்தா உங்க தலைவர் வந்து எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு அர்த்தமா என்ன? ஒரு சீட்டா என்ன கிங்ஸ்லி சொல்றான் தம்பி, எதுனாலும் தெளிவா யாரோ சொல்லு. டிஎம்ல, நீ பாட்டு யாரோ ஏதோ இஷ்டத்துக்கு டிஎம்ல சொல்லிருக்காங்க ஏதாச்சும் போல இருக்கு. எதுவுமே டீடைலா ப்ரூஃபே இல்லாம பேசக்கூடாது. டீடைலா கேட்க சொல்றான். டீடைலா பேசி கேளு. இல்ல அதை டீட்டெயிலா சொல்ல முடியாது, அதனால தெரியாது. அது என்னடா அது டீடைலா சொல்றானா, பேப்பல கேளு. அதான் நீ தான் தைரியமா நாளைச்ச கேளு. யார் அந்த ஒரு சீட்டு? சொல்லு தம்பி, யார் அது? அமமுகவா? இல்ல ஒரு சீட்டுனா நம்ம சிபிஎம் அந்த கட்சிக்காரங்க கூட தான் உங்க தலைவர் அடிச்சாங்க அரசியல்காரங்க சொன்னாங்க. ஆமா, என்னடா அவன் புதுசா என்னென்னமா சொல்றான் கிங்ஸ்லி? என்ன சொல்றீங்க? டிஎம்கே லைன்ஸ்ல இருக்காங்கல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்க கூட தான் உங்க தலைவர் அடிச்சாங்க. எங்க நடந்தது இதெல்லாம்? எங்க ஆனா நடந்தது? அவங்க கூட தானே உங்களை அசிங்கமா பேசினாங்க அரசியல்காரன்னு சொன்னோன்னே. என்னையா அது? சரி, அப்படி பார்த்தா கூட நேத்து இல்ல வீரலட்சுமி இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்காத இயக்கமா இருக்கிற வீரலட்சுமி கூட தான் விஜய் கழுவி ஊத்துனுச்சு ஒரு பொம்பளை. பதிலே சொல்லலையே. அந்த பொம்பளை ரஜினியும் தான் வச்சு கிழிச்சா. இல்ல வீரலட்சுமி ஓப்பனா வச்சு போன மாசம் வச்சு கிழிச்சதுக்கு ஒருத்தன் கூட வாய திறக்கலையா வீரலட்சுமி பேசுனதுக்கு? தலைவரை பத்தி நான் பேச போறேன், தலைவரை பத்தி நான் வந்து போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன் பக்கம் அந்த பக்கம் வர்றேன்னு சொன்னிச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்டுச்சு, சரியா? அந்த பக்கம் வந்துச்சு, அது அடுத்த நாள் வரலையே. எங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் பேசுங்களாம் பாப்பா. வீரலட்சுமி போன மாசம் வச்சு கிழிச்சுதேம்மா. ஓ டேய், உங்க தலைவரையும் தாண்டா வச்சு கிழிச்சாவ. டேய் எங்க கிட்ட எல்லாம் எங்களை பத்தி எல்லாம் பேசவே முடியாது. அதால உங்க வீட்டு முன்னாடி நின்று வச்சு கிழிச்சுடா பேட்டி கொடுத்து. விஜய் ரசிகனுக்கு எல்லாம் பேசவே தெரியாதுன்னு பேட்டியே கொடுத்துச்சேடா. சிபிஎம் ஒரு சீட்டுனா அது வரைக்கும் ஒரு தொகுதியில கூட ஜெயிச்சது கிடையாதுதான் வீரலட்சுமி எல்லாம். அதெல்லாம் வச்சு கேட்கும் போது அப்ப எதிராக உனக்கு மானக்கேடு. சரி, அதெல்லாம் விடுறா. அடுத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னடா அடுத்த நடவடிக்கை என்னடா பண்ண போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நாங்க கட்சி ஆரம்பிச்சவங்க நாங்க பண்ணுவோம், எங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? நிறைய இருக்கு. அப்ப நாங்களாம் ஓட்டு போடுவோம். நீ ஓட்டே போட வேணாம், உங்க ஓட்டே ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டே தேவையில்ல. சரி, ட்வீட்டா போடுறா. நான் இத கேம்பெயினாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வேணாம் ட்வீட்டா போடு. சொல்றதுல மேட்டர் இல்ல, செஞ்சு காட்டு. செயல்ல ட்வீட்டா போடு. சரி பேச, நான் எங்க ஓட்டு வேண்டாம் உனக்கு, இத நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாக் ட்ரெண்ட் பண்ணி ட்வீட்டா போட்டு காட்டு வக்கு இருந்தா. சரி, எல்லாம் விட்டுருவோம். எங்க ஓட்டு வேணாம்ல உனக்கு. விஜய் ஓட்டு போட மாட்டேங்கிறானாமே டப்பிங் யூனியன் எலெக்ஷன்ல. நீங்க எப்படி வந்துட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க? அவன் எப்படி கேட்பான்? ஓட்டு போடுங்க நீங்க போய் கேட்பான். ஒரு எலெக்ஷனுக்குமே ஓட்டு போட்டது இல்லையாமே உங்க அண்ணன். ஐயோ, இது எப்போ வந்துச்சு கிங்ஸ்லி? இப்ப மேல ஷேர் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு எலெக்ஷன் கூட ஓட்டு போட்டவங்க கிடையாதாம விஜய். இதுவரை டப்பிங் யூனியனில் சந்தா கட்டியதே இல்லை, பணம் வேற கட்டினது இல்லையா கஞ்சப்பையா? மெம்பரா தான் இருக்கிறான். ஆனால் ஆமா எல்லாத்துக்கும் தெரியும் யாரு கடைஞ்செடுத்து சில்லற பையன். மேல சொல்றது ராதாரவிடா, சங்க தலைவர் ராடே நம்பி. மேல ப்ரூஃபோட போட்டிருக்கேன் பாரு. மேல ராதாரவி சங்க தலைவர், அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. கண்ணு தெரிஞ்சா பாடுறா முதல்ல. ஐயோ, உங்க அண்ணன் காசு கட்டினதும் இல்லையாமா, எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட்டது இல்லையாமா. உனக்கு என்ன ப்ளே பண்ணட்டுமா? கேட்டுக்கோ, இங்கேயே ப்ளே பண்றேன், கேளு. சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு
நம்ம போடுவோம்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும். அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திர சார் இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காரு. என்ன வந்து உங்க சங்க மெம்பர் சொல்றீங்களா இல்ல வந்து இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஓட்டு போடுவாங்க நீங்க சொன்னீங்க. எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுறாங்க. என்ன கேக்குறேன்னா நீங்க தெளிவா சொல்றீங்க பண்றாங்களா ஒவ்வொரு வருஷமும். கேட்டியா தம்பி? உங்க அண்ணன் ஒரு எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டது இல்லையாமே. நீங்க எப்படி மக்கள் கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்க போறீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு? இல்ல புரியல. நீங்க எப்படி ஒரு சங்கத்தோட இதையும் நீங்க ஒரு எலெக்ஷனோட இதையும் அப்பா சினிமாலயே அவன் ஓட்டு போட்டது இல்லையாப்பா. சினிமா தானப்பா அவனுக்கு தொழில். உங்க தலைவர் வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறானா? ஆமா, என் தலைவர் எல்லா இடத்துலயும் ஓட்டு போடுறாரு. விஜய் எதுக்குடா ஓட்டு போட்டிருக்கான்? ஓட்டு தான் போட்டிருக்கான். இது வரைக்கும் எங்க ஓட்டு போட்டிருக்கான்? உங்க தலைவர் தான் ஓட்டு போட்டிருக்கான். அதான் விஜய் தூக்கி போட்டாரு. அதான் விஜய் தான் தூக்கி ஓட்டு போட்டாரு. அவன் இவன் சொல்லி பேசலன்னா வக்கால வழி. அப்புறம் இப்படிதான் பேசுவேன். கிங்ஸ்லி பேசுறாரு, அவர்கிட்ட கேளு. அவன் பேசலாம்டா. அவனுக்கு 49 வயசுடா. அவன் பேசுவான். கிங்ஸ்லி பேசுவான். அவனுக்கு 49 வயசு. கிங்ஸ்லிக்கு 49 வயசு. உனக்கு என்ன 75 வயசா? அவன் இவன் பேசினா நானும் அவன் தான் பேசுவேன். அப்படிதான்டா பேசுவான். நாங்க வச்சுதான்டா சட்டம். எங்க ஸ்பேஸ்ல நாங்க வச்சுதான்டா சட்டம். அப்படிதான்டா பேசுவான். என்னடா பண்ணுவேன்? ஏண்டா ஒரு இண்டஸ்ட்ரியில டப்பிங் யூனியன்ல உட்காந்துக்கிட்டு சந்தா கட்ட வக்கில்ல. நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன்? எனக்கு புரியவே இல்ல. நாங்க ஏன் ரஜினிக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எங்க ஸ்பேஸ்ல நீ மரியாதை பேசினா மரியாதை திருப்பி பதில் நீங்க பேசினா நாங்க பேசுவோம்னா, நீங்க பேசலன்னா நாங்களும் பேச மாட்டோம்னா. தம்பி நீங்க பேசினா நாங்களும் பேச மாட்டோம். நீங்க பேசினா நாங்க இவ்வளவு நாள் அபியூஸ்க்குலாம் வாயை மூடிட்டு இருந்தான்ல, அவனுக்குலாம் ஒரு கொஞ்சம் கூட மன்னிப்பு கிடையாது. நான் இத்தனைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசாம நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல அபியூஸ் பண்ணதானே செய்வோம். இது அவர் வந்து அரசியலுக்கு வராரு, அவர் வந்து அதெல்லாம் நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். அபியூஸ் பண்ணதான் செய்வோம் நாங்க. நீ இத சொல்றல்ல, இது நீ தைரியமா நீ ட்வீட்டா போட. அதெல்லாம் நிறைய வாட்டி நான் ட்வீட்டாவே போட்டிருக்கேன். உங்க ஓட்டே நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. உங்க ஓட்டு எதுக்கு எங்களுக்கு? நாங்க ஆல்ரெடி சொல்றோம், நீங்க ஆன்டி ஓட்ஸ் தான். நீங்க எங்களுக்கு ஓட்டே போட போறது இல்ல. புரியல. நீ இப்படிதான் நீங்க தைரியமா இவ்வளவு ஓட்டுலாம் வேணான்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. நீங்க போடாதவங்கள்ட்ட நாங்க ஏன் எதிர்பார்க்கணுங்கிறேன். போட மாட்டேன்னு சொல்றவங்கள்ட்ட நாங்க ஏன் ஓட்டு கேட்கணும்? சரி, ஓட்டு கேட்க மாட்டீங்க, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பீங்கல்ல? அதுதான் நான் சொல்றேன். நாங்க மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோங்கிறேன். அவங்கள மீட் பண்ணி நாங்க கேட்டுக்கிறோம். உங்க ஓட்டே தேவையில்ல, ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டே தேவையில்ல. நான் இதெல்லாம் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, நாங்க ஓட்டு போட்டனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. நீ சொல்றதெல்லாம் பத்தாதுடா. ட்வீட்டா போடுறேன். சொல்றதெல்லாம் பத்தாது. என்ன சொன்ன லாஸ்டா? என்ன சொன்ன? இல்ல சப்போஸ் வந்து நீங்க ஓட்டு எல்லாம் போட்டீங்கன்னு வைங்களேன், நாங்க ஓட்டு போட்டனாலதான் இப்படி வந்துச்சு அப்படின்னு அதை ஒரு நெகட்டிவ் கேம்பெயினா பண்ணிட்டு சுத்துவீங்க. தம்பி, உங்க அண்ணனை வளர்த்து விட்டதே நாங்க தான். தலைவர் ரெஃபரன்ஸ் வச்சு தான் உங்க அண்ணனை வளர்த்தே விட்டோம் நாங்க. ஐயோ சரி. அதான் அப்படியா? சரி, அப்ப விஜயோட தளபதி பட்டம் எப்படிடா வந்துச்சு? விஜயோட தளபதி பட்டம் எப்படி வந்துச்சு? இல்ல லால் சலாம் ஆடியோ சொல்லுவாங்க. விஜயோட தளபதி பட்டம் எப்படா வந்துச்சுன்னா உடனே லால் சலாம்ன்றான். அப்ப நான் சுக்ரனை தூக்கிட்டு வருவேன். அடுத்தது வந்து நான் எங்க போறது? விஜயோட எல்லா படத்தையும் தூக்கிட்டு வரணும். டே, லியோ படத்திலே நீ கேமியோ ரோல் தான்டா. டே, தளபதி பட்டம் எப்படா வந்துச்சு? ஃபேன்ஸ் கொடுத்தாங்க. இதே ஃபேன்ஸ் கொடுத்தாங்களா? விஜய் சொன்னது கேட்குமா? இரு, அதையும் எடுக்கிறேன். நீங்க அடங்கவே மாட்டீங்கடா. டேய், ஒத்துக்கவே மாட்டீங்கடா. இது அந்த வீடியோ எங்க வச்சேன்னு தெரியலையே, எடுக்கணுமே. அவ்வளவுதானே, எடுத்துட்டா போச்சு, செஞ்சுட்டா போச்சு. இதெல்லாம் நெட்ல அப்படியே யூடியூப்ல அழகா லட்டு மாதிரி இருக்குமா? அதெல்லாம் அவரே கொடுத்து வாக்குமூலம். அது இவர் பார்த்ததே கிடையாது. அப்படிதானே? இப்ப நம்ம எடுத்து ப்ரூஃபா காட்டணும். ஏண்டா தம்பி, சத்தியமா சொல்லு, நீ விஜய் ஃபேனா இல்ல விஜய் அகைன்ஸ்டா வர்க் பண்றியா நீ? அவனுக்கு விஜய போட்டு அடிக்கணும். அப்பதான் எனக்கும் டவுட் இருக்குண்ணா. நீங்க ரஜினி ஃபேனா இல்ல விஜய் ஹேட்டரான்னு எனக்கும் டவுட் இருக்கு. ஐயோ, நான் விஜய் ஹேட்டர் தான்டா. டவுட். அப்ப நீ ரஜினி ஃபேன். உனக்கு டவுட்? அப்ப நீ ரஜினி ஃபேன் இல்ல, அப்படிதானே? டேய், நான் விஜய் ஹேட்டர்ரா. அது ஏன் பிரச்சனை? நீ ரஜினி ஃபேனா கூட பாக்காத, உனக்கு என்ன? நீ எப்படி வேணாலும் பாரு. நான் விஜய் ஹேட்டர் தான், அப்படி பாரு. என்ன
சரி ஓகே. ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். எனக்கு கூட தான் ரொம்ப நாளா ஒரு டவுட்டு கேட்கவா? கேளு, அதுக்கப்புறம் நானும் ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் கேட்கறேன். பாத்தியா, அவன் ட்ரிகர் கேட்கறதுக்கு முன்னாடியே ட்ரிகர் ஆகிறான். பாத்தியா கிங்ஸ்லி? நீ அசிங்கமா கேட்டா நான் உன்னையோட அசிங்கமா கேட்பேன். நான் அசிங்கமாலாம் நான் எங்கடா கேட்க போறேன்? விஜய்னு சொல்ல வந்தேன், அவனே அசிங்கமாடா? நானும் ரஜினின்னு சொல்ல வந்தேன், அதான் அசிங்கமா என்ன? ஆமா, என்னடா நீ ட்ரிகரா ஒரு சின்ன பையனா இருக்கிற? இன்னுமா ஸ்கூல் ஆரம்பிக்காம இருக்கு 9:30 மணி வரைக்கும்? சரி, நேத்து என்ன கதறி வச்சிருக்க? என்ன ஆச்சு நேத்து? டேய், டைட்டில் மாத்தாத. தளபதி பட்டம் யாரா? தளபதி பட்டம் அது வச்சுக்கலாம். டேய் தப்பிச்சு ஓடாத. தப்பிச்சு ஓடாத. டேய் பிஸ்கோத் கச்சிச்சா? இல்ல நான் இன்னும் எடுக்கல. டேய் இருடா, இப்போ இன்டர்வியூ இன்னும் டைம்ஸ் நவுன் போடு, வந்துரும். அவனே எங்க டைட்டில், எங்க பட டைட்டில் எடுத்து வச்சு சுத்திட்டு இவனுக்கு 1998 கொடுத்த இன்டர்வியூ எடுத்து தூக்கிட்டு வந்து கட்டு மொத்தமா கொடுத்துருவோமா? தாங்க மாட்டானுங்க ப்ரோ. 98 கொடுத்த இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து கொண்டு வருவோமா? விஜயோட இன்டர்வியூ, அங்க தலைவரை பத்தி ஒரு பெருமையா பேசுனது. டேய் தம்பி வேணுமா? டேய் பதில் சொல்றான். விஜய் கொடுத்த பேட்டி, தளபதி டைட்டில் இங்க தலைவர் படத்தை பார்த்துட்டு தான் வச்சுக்கிட்டது. வேணுமா? எடு பாப்போம். எடு பாப்போமா? நீ பார்த்ததே இல்லையா அதை? நீ இப்ப அது நம்ம கிட்ட இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கான். காலையில ஏதோ உளறிட்டு இருக்க, என்ன பண்றது? உளறிட்டு இருக்கானா? ஏதாவது ஒண்ணுக்காச்சும் பாயிண்ட் சொல்லணும். உங்க சினிமால அதான் உன்னை வாழ வச்சது உங்க அண்ணனை. ஆமாண்ணா லால் சலாம்ல உங்க தலைவர் சொன்னது பொய்யானோ? இரு பிரச்சனை. சினிமா தானே உங்க அண்ணனை வாழ வச்சது. ஆமா, சினிமா யூனியனுக்கே வந்துட்டு உங்க அண்ணன் போய் ஓட்டு போட்டு, நான் தெரியும் உங்க தலைவர் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு எல்லாருக்கும் உதவுது. எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி, எனக்குன்னு இல்ல மத்த லேடிஸுக்கும் உதவுது. அதெல்லாம் நல்ல வேலையே இல்லை சார். இப்போ இந்த படத்துல வெளியில அந்த வீடியோ காட்சி நான் போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணு. தலைவன் வில்லுக்கு கொடுத்த இன்டர்வியூ, ரேரான 14 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து வைக்கிறப்ப வாயில. இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. மாட்னியாடா பிரசன்னா, மங்கூஸ் மண்டையா? பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சுரேஷ் டாப் 10 சுரேஷ் கிட்ட அரசியலை பற்றி பேசின ஒரு வீடியோ பிளே பண்றேன், கேக்குறீங்களா? கிங்ஸ்லி, அதுக்கு முன்னாடி டைகர்டு அந்த ட்வீட்டை மேல ஷேர் பண்ணிருப்பான். நீ போயிட்டான் 14 வருஷத்துக்கு முன்னாடி. என்னடா அவன்? டேய் 14 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டா நீங்க தலைவர் காலில் விழுந்து, நான்லாம் தலைவர் ஃபேனுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு தலைவர் காலில் விழுந்து தன்னை ரஜினி ரசிகனா கட்டி பிச்சை எடுத்து வாங்கினீங்களடா படம் ஓட்டுறதுக்கு. சந்திரமுகி ஆடியோ லான்ச்ல வெற்றி விழால வந்து சூப்பர் ஸ்டார் என் தலைவர்னு சொல்லி உட்காந்து பிச்சை கேட்டீங்களடா. அந்த ஆடியோலாம் வேணுமாடா? அதெல்லாம் அவர் வந்து அவர் கொடுத்த மரியாதை. மரியாதையா? மரியாதையா? ஏண்டா எங்க பேரை வச்சுக்கிட்டு, விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு, ரஜினியோட பேரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை யாரா? டேய் ஆம்பளை ஷக்கீலடான்னு சொன்னாங்கடா விஜய பத்திரிகையில. ஆம்பளை ஷக்கீலான்னு சொன்னாங்க. டேய் நான் சொல்லலடா, அதே மேல ஷேர் பண்ணிருக்காங்க பாரு. எல்லாரும் சொன்ன ஆம்பளை ஐட்டம் மேல ஷேர் பண்ணிருக்கான் பாரு ப்ரூஃபோட. ஆம்பளை ஷக்கீலான்னு சொல்லி விஜய் கூட இருந்த பிஸ்மியே சொன்னாப்புல. என்னன்னா விஜயோட படங்கள்ல ஓவரா கிளாமர் அப்படி இருக்கும், அதனால ஆம்பளை ஷக்கீலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில, குமுதம் பத்திரிகையிலையும் உட்காந்து நாளிதழ்ல எழுதினாப்புல பிஸ்மி. அது பிஸ்மியே பேட்டி கொடுத்தாப்புல. ஏன்டா பிஸ்மியை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சரி, நீ கேட்டு இந்த மேல விஜய் பேசிக்கிறான் பாரு டைம்ஸ் நவுல,
தளபதி டைட்டில் எப்படி வந்துச்சுன்னு பதில் சொல்றா பாப்போம். தலைவர் டைஹார்ட் மேல ஷேர் பண்ணிக்கிறப்ப பதில் சொல்லு. அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நான் இதை ப்ளே பண்றேன், இதை கேளுங்க. அதான் நான் சொல்றேன்ல, அது வந்து உங்க தலைவருக்கு வந்து அவர் கொடுத்த மரியாதை. அதை நீங்களே ஏய் கிழிச்சிட்டு என்னடா இருக்கீங்க. மரியாதை, இவனா அவ்வளவு பெரிய அப்பா டேக்கரா? எதுக்குடா இங்க சரவணனோட டைட்டில் எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? இளைய தளபதி சரவணனோட டைட்டில் எதுக்குடா திருடுனீங்க? சூப்பர் ஸ்டார் டைட்டிலே உங்களோடது இல்லடா. டேய் இளைய தளபதி சரவணனோட டைட்டில் எதுக்குடா எஸ்எஸ்சி மிரட்டினாரு? அவரு கொடுத்த பேட்டிலாம் வேணுமா உனக்கு? அதுவே நீங்க வந்து பாலிவுட்ல இருந்து பிச்சை எடுத்து வாங்கினதுதான். இது பாலிவுட்ல இருந்து பிச்சை எடுத்தீங்களா? என்னது அங்க என்ன போய் பிச்சை எடுத்தீங்க? கோவிந்தா தலைய கோவிந்தா தலையை இப்படி இப்படி ஆட்டினாரு, ஞாபகம் இருக்கா? நீங்க பாலிவுட்ல என்ன திருட்டு வந்தீங்க நான் சொல்றேன், இன்னொன்னு கேளு. கோலி நம்பர் 1 சொல்லிட்டு ஹீரோ நம்பர் 1 படத்துல இவரு வந்து நீங்க இந்த துல்லாமணம் துள்ளும்லாம் கிங்ஸ்லி ஞாபகம் இருக்கா? இவன் தலை இப்படி இப்படி ஆட்டுவானே கையை இப்படி வச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அது எங்க இருந்து உருணு தெரியுமா? ஹிந்தில கோவிந்தா வந்து ஒரு படம் ஒண்ணு நடிச்சான், ஹீரோ நம்பர்னு சொல்லிட்டு. கோலி மாறுன்ட்டு ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். அதுல ரவீனா டண்டன் கூட ஆடும் போது இவன் இப்படி இப்படி கையை வச்சு இப்படிதான் தலை இப்படி ஆட்டுவான். அதை அப்படியே காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருக்கான். அப்படி பார்த்தா உங்க தலைவரோட பாதி படம் வந்து புரியுதா? கோவிந்தா கிட்ட இருந்து அந்த உருணுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சீனை கட் பண்ணி நீங்க நான் டீல இறக்குறேன். என்ன இதுக்கு இப்ப இது சொல்றப்ப மேல அந்த டைகர் நீ கேட்டதுக்கு ப்ரூஃப் மேல காட்டியாச்சு. எதுக்குடா இங்க தளபதி படத்தோட டைட்டில் ஏன்டா பிச்சை எடுத்தீங்க? ஏன்டா குணா படத்துல ஏன்டா வைக்கல? டேய் குணான்னு வைக்க வேண்டியதுடா, குணா விஜய்னு வைக்க வேண்டியதுடா, ஏன்டா வைக்கல? நீங்க தான் கமல் படத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களா, ஏன்டா குணா விஜய்னு வைக்கல? கமல் ஃபேன்ஸ்லாம் ஒரு அளவு மெச்சூரா நடந்துக்கிறாங்க, உங்கள மாதிரி இல்லல்ல. டேய் கமலுக்கு முதல்ல எங்கடா இருக்காங்க ஃபேன்ஸ்? அத முதல்ல எனக்கு சொல்றான் முதல்ல. இல்ல ஒரு காலத்துல கமல் ஃபேன்ஸ சமாளிக்க முடியலன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கமல் ஃபேன்ஸ நாங்க சமாளிக்க முடியலையா? என்ன சிரிக்காம சொல்லு பாப்போம். டேய் கமல் கூட இருந்த சந்தான பாரதிய தளபதி படத்தாலதான் குணா படமே ஃபெயிலியர் ஆச்சு. டேய் 49 வருஷம் அவங்களை நான் கூப்பிட உட்கார வச்சிருக்கிறேன்டா. 49 வருஷம் கமலஹாசனே புலம்ப விட்டு இருக்கிறோம். எப்படி அவரு என்ன நினைச்சிருக்கிறாரு? ஐயோ நம்மலாம் இறந்துட்டோம்னா கமலஹாசனே சொல்லி ஃபீல் பண்றேன், நான்லாம் இறந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்ன படத்தை பத்தியோ என்ன பத்தியோ இந்த மக்கள் எல்லாம் பேசுவாங்களே, இந்த கலை உலகம் மன்னிக்க மாட்டேங்குது, இந்த திரையுலகம் என்ன மதிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அல்ல அல்லன்னு குணா குகையை போய் முத கொண்டு நோண்டி எடுத்து பார்த்தாப்புல. நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். அப்ப குணா படம் ஹிட்டாடா? ஆமா ஹிட் தான். கிங்ஸ்லே ரெக்கார்ட் பண்ணிக்கடா தம்பி. நீங்க 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 நல்லா வருவீங்களா? நல்லா வருவீங்க. குணாலாம் ஹிட்னு மனசாட்சியே இல்லையா? டைரக்டரே சொல்றாரு படம் ஓடல. அது ஓவர் ஷேடோ பண்ணுச்சுன்னு தான் சொன்னாரு, அவர் ஃப்ளாப்னு சொல்லல, அவர் ஓவர் ஷேடோ பண்ணுச்சுன்னு. குணா படத்தோட ப்ரொடியூசர் யாரு? தளபதி கூட வந்தப்ப குணா ஒண்ணுமே ஓடலன்னு. படம் மொக்க படம் தான் அது. நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ படம் அந்த படத்தை உட்கார்ந்து பாப்பியா நீ? இல்ல நீங்க வந்து கமல் வந்து எந்த படம் அந்த குணா படம் முதல்ல குணா படம் பாத்துருக்கானா முதல்ல கேளு கிங்ஸ்லி. குணா படம் பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன். அந்த படத்தை ஒரு சிட்டிங்ல ஃபுல்லா உட்கார்ந்து கதை சொல்லு. இல்ல நான் எப்படி நம்புறது? நீ கதை சொல்லு, ஸ்கிரீன் பிளே சொல்லு. அது ஓன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி கிங்ஸ்லிட்ட சொல்லு. இல்லனா அது வந்திருக்காரு மணின்றவர் வந்திருக்காரு, மணிட்ட சொல்லு. கிங்ஸ்லி ப்ரோ டேக் ஆஃப் வந்து உங்களுக்கு ஸ்லீப் பில் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அந்த படம் டேக் ஆஃப் ஆகும். நீங்க வந்து குணா படத்தோட கதையை சொல்றா. அந்த படம் கடைசி வரைக்கும் டேக் ஆஃபே ஆகாது. குணாக்கு முட்டு கொடுக்குற விஜய் ஃபேன்ஸ் படம் பாத்துருக்கேன் தம்பி. குணாக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதெல்லாம் சத்தியமா சொல்றேன். டேக் ஆஃப் ஆகாதனால தான் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. எதுக்கு கமலுக்கு இவ்வளவு முட்டு? ப்ரோ அவங்க வந்து ஜெனியூனா இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா நடிக்கிறாங்க. ஒரு படமும் ஓடல அப்படிதான் பேசுவானுங்க. இல்ல சொல்றதை கேளுங்க, அவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா நடிக்கிறாங்க. நீங்க வந்து மாஸ் மசாலா படம் நடிச்சிட்டு வந்து நீங்க இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீல்ட்ல யாரும் சர்வீஸ் பண்ண வரலப்பா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கமல்லாம் வந்து இறங்கி மாஸ் மசாலா படம் பண்ணானா நீங்க காணாம போயிருப்பீங்க. ஏன்பா நீ 40 வருஷமா உன்னை எவன் பண்ண வேணான்னு நான் ஃபர்ஸ்ட் அது பதில் சொல்லு. அவருக்கு அது இஷ்டம் இல்ல, சரி அவர் பண்ணிருந்தா இப்பன் பட்டுக்கெல்லாம் இங்க பேச்சுக்கே இல்லை. நீ பண்ணல, உன்னால பண்ணாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நீ பண்ணல, எங்கால் பண்ணாரு ஜெயிச்சாரு, அவ்வளவுதான்.
அவர் பண்ணியிருந்தாருன்ற பேச்சுக்கெல்லாம் வேணாம். நீ என்ன பண்ண? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்கால சாதாரண படம் மனிதனு நாயகனை போட்டு அந்த அடி அடிச்சு தெரியுமா? பிரசனா குருதி புனல் மாஸ் மசாலா படம் தானே. ஆனா அது படம் ஓடலன்றதுக்கு அப்புறம் தானே நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்டலா மாத்தினா அவன். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ப்ரோ குருதி புனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் ப்ரோ. அது படம் ஓடாததுக்கு அப்புறம் மாத்துனது, கல்ட் கிளாசிக்கா மாத்துன கேஸ் அதெல்லாம். நீயே சிரிக்கிற அப்புறம் என்ன உனக்கு? குருதி புனல் தேவையில்லாத முட்டு. ப்ரோ நான் என்ன சொல்றேன், மகாநதி ஹிட்டாடா? இல்ல மகாநதி ஹிட்டாடா? டேய் பிங்கிலிக்கா பூசா. அப்பா அதான் லோகேஷ் கனகராஜ் கமல் ஃபேனு, அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. எங்க தெருவுல இருக்கிற எல்லாரும் ரஜினி ஃபேனா இருப்பாங்க, நான் மட்டும்தான் கமல் ஃபேனா இருந்தேன். டேய் தெருவுக்கு ஒருத்தன் தான்டா இருந்திருக்கீங்க 90ஸ்லயே. அப்ப என்னன்னு புரியுதா உனக்கு? இல்லையே தெருவுல 90ஸ்ல உன்னால தெருவுக்கு ஒருத்தன் தான்டா தமிழ்நாட்டுல. நீ கொஞ்சம் யோசி, தெருவுக்கு ஒருத்தன் தான் இருந்திருக்கீங்க 90ஸ்ல உன்னால சமாளிக்க முடியும். நீ சொல்லு மணி, பேசு மணி. என்ன மணி கையெல்லாம் தூக்கிட்டு? 90ஸ்ல சமாளிக்க முடியல, இப்ப சமாளிச்சிட்டாங்கல்ல. என்ன அப்பயே ஒருத்தன் தான் இருந்தான். அந்த லோகேஷ் கனகராஜுக்கு முதல்ல இருந்து எங்க தலைவர் தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பண்ணாரு. நல்லா பண்றப்பா. என்ன சொல்றேன்னா, கமல் மாதிரி உங்க தலைவர்னால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி நாங்க ஏன் பண்ணோம்? சம்பாதிக்க வந்தாரு, சம்பாதிச்சாரு. அதுதானே சொல்லு மணி. நாங்க ஏன் அதை பண்ணோம்? முதல்ல அது பதில் சொல்லி நீ. இல்ல கேக்குதுண்ணா. இல்ல எனக்கு இல்ல ஏய் கிங்ஸ்லி கேப்ல எனக்கு ஒரே ஒரு டவுட். இந்த ஆகாத கூப்பிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா உங்க 2 பேருக்கு வேலையா? என்னாண்டே தெரியாது இவங்களுக்கு. அந்த படம் எல்லாம் என்னாண்டே தெரியாது. பூரா வாட்ஸ்அப் இவங்க கிட்ட அரைகுறையா வந்துட்டு பூரா 10 ட்வீட்டை பார்த்துட்டு வந்து இங்க கத்துக்கிறது, யூடியூப்ல பார்த்துட்டு வந்து இங்க கத்துறதுகளை வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்து என்ன தெரிய போகுது? இவங்க எல்லாம் அந்த படம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இருந்தாலும் என்னன்னு தெரியுமா? கமல் ஃபேன்ஸ் இன்னைக்கு ஒரு 10 பேர் தராங்களே, அந்த 10 பேர் வந்து அந்த படத்தவே பார்க்கல. அது இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு கமலுக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? இவங்களுக்கு நடிப்பு வராது, அவனுக்கு கலெக்ஷன் வராது. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இவங்க 2 பேரும் வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணு இவங்க 2 பேருக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க 2 பேரும் ஒண்ணு கமல்னால அவர் தலைவர் அடிக்க முடியல, இவங்கனாலே அடிக்க முடியல. 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம்னு இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு திரும்ப இவங்க 2 பேருக்கு என்ன தெரிய போகுது? இவங்க கிட்ட கேள்வி கேட்கிற சொல்லு பாப்பா. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல. நான் என்ன சொல்றேன், கமல் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி உங்க தலைவர்னால நடிக்க முடியுமா? நாங்க ஏன் பண்ணோம்? முதல்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. அசோக் சார் வெயிட் பண்ணுங்க. இவங்க இந்த கிங்ஸ்லின்னு கபிலன் மட்டும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க பதில் சொல்லட்டும். இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்கிட்ட கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க பூரா ஏதாவது பாட்டு ஒரு ஃபேக்டா இங்க சொல்லிட்டு இருக்கான். என்னமோ இவங்களுக்கு சொன்ன ஃபேக்ட்ஸ் சொன்ன விஷயத்த இல்ல அதெல்லாம் கிடையாது. அவன் 10 ட்வீட்டை படிச்சுட்டு வந்து அந்த 10 சரி மணி ஒழிக்க வர மணி கையை மட்டும் கொஞ்சம் கீழே போடு மணி. இப்ப நான் கேட்கறேன், இப்ப அவனுக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறியா? பாப்போமா? அவன் 10 ட்வீட் படிச்சுட்டு வந்திருக்கேன், 10 ட்வீட்டிங் ஒப்பிப்பான். அதுதான் மேட்ரு, புரியுதா? எங்க படத்தோட ஓவர்ஃப்ளோ வந்தோடனே கமல் படத்துக்கு போவான். இதான் ஃபேக்ட். முக்காவாசி படம். சரி இப்ப அவனுக்கு எதுவும் தெரியாதுன்றியா மணி? இப்ப பாருப்பா அவனுக்கு எல்லாம் தெரியும் மணி. ஏய் தம்பி, டேய் பிரசன்னா, ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், மணியை நான் சொன்ன விஷயத்தோட இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். விக்ரம் படமே வந்துட்டு அவனுங்க ஃபர்ஸ்ட் அவனுங்க ஃபேன்ஸ் 4 பேரும் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னானுங்க, படம் நல்லா இல்லைன்னு நானுங்க. படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஏத்தி விட்டோம் தெரியாம. அத தெளிவா சொல்லு. என்ன தெரியுமா சொன்னானுங்க? பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி இங்க கமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு லென்த்தியா ஒரு டயலாக், அது மட்டும் தான் பாக்குற அளவுக்கு இருக்கு. மத்த எல்லாமே எதுவுமே பாக்குற அளவுக்கு இல்ல. ஏன்டா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்டா கமர்ஷியல் என்னான்னு தெரியாதவங்க தானே அவங்க. கமல் குரூப் கல்ட் கிளாசிக் குரூப் தானே. அவங்க படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னது நம்மளுக்கு தான் படம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா கமர்ஷியலை பத்தி நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. இவங்க குருவி படத்தை விக்ரம் படத்துக்கு கமல் ஃபேன்ஸ் வந்து சொன்னதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கவனி நான் என்ன சொல்றேன் தம்பி, அந்த இன்டர்வியூல நீ பாத்துக்க மாட்டடா. அப்பலாம் நீ படத்துக்கு ஸ்கூல் போயிருப்ப. நீங்க திருடா. நீ ஸ்கூல் போய் அவன் இன்ன வரைக்கும் ஸ்கூல் மணி, அவன் இப்ப வரைக்கும் ஸ்கூலுக்கு தான் பண்ணி போறான். நீ வேற போற வழியா தான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு போற. படம் ஓபனிங் விக்ரம் ஒரு ஓபனிங் ஷோ வந்தது நீ பாத்துக்க மாட்டாடா தம்பி. ஏன்டா அப்ப உனக்கு கமல் தெரிஞ்சிருக்காது. அவர் போத்தி சொல்ல படத்துல நடிக்கிறவர் மட்டும் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கமல் உனக்கு தெரியாது. உனக்கு கமல் தெரிஞ்சிச்சு. அந்த கமல் படத்தை வந்து ஓபனிங் ஷோன்னு பார்த்து நாங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறோம். நீங்க கிடையாது. நீங்க வந்து தலைவர் அடிக்க தான் யூஸ் பண்ண பாக்குறீங்க. நீங்க ஒரு வேஸ்ட் தான், புரியுதா இல்லைங்களா?
10ஆவது நாள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு போய் நமக்கு முட்டு கொடுப்போம்டான்னு வந்து ஏன்டா அப்பதான் அவன் திரும்ப ஓம் படத்தை நல்லா நல்லா இருக்குன்னு எப்படி சொல்லுவேன். ப்ரோ மலையாளத்துல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அது உங்களால பொறுத்துக்க முடியல, விக்ரம் எங்க படத்தோட இருந்து success-அ எக்ஸாம் பொறுத்துக்க படிக்கிற முடியல. பாத்தியா அப்ப நீ? ஏஜா அவர் பல்டோனு எவ்வளவு அப்ப சொல்றாரு, ஏஜா எங்க பல்டோனு இருந்து எவ்வளவு பெரிய படிக்கிற படம் சொல்றேன் எனக்கு. பேசுமோ அதுல இருந்தே பேசு. நீ எதுக்கு வேற டாபிக் போற? சரி அதெல்லாம் விடு. அப்படியே வருவான். டேய் தலைவரோட அதெல்லாம் படத்தோட ரெஃபரன்ஸ் தாண்டா ஏஜா பல்டோனு. என்னடா சொல்ல வரப்ப இப்ப சொல்றேன் ஏய் பாப்பா. விடு. இல்ல ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 படத்தோட கமல் படத்தோட எனக்கு கதை மட்டும் சொல்லட்டும். மைக்கேல் மதன காமராஜன் படத்தோட கதை சொல்லு தம்பி. கமலுக்கு இவ்வளவு பேசுற இல்ல அந்த ஒண்ணு. மாதிரி படத்துல உங்களுக்கு கதையை மட்டும் கேட்டுக்க மணி. ஒரு 3 படம் கதை கேட்கிறேன். ஒண்ணு மைக்கேல் மதன காமராஜன் முதல் சொல்லு, அடுத்த 2 படம் நான் சொல்றேன். கதை சொல்லுப்பா. படம் பார்த்திருக்கீல? கேக்குறேன். உங்க தலைவர்னால அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும்னா கதை சொல்றா தம்பி. கதை சொல்றா தம்பி. மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு முத. அடுத்து நம்ம பேசுவோம். அடுத்த கதை அடுத்த 3 படம் உங்கள்ட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரியா? தெரியல, ஏன்னா படம் பார்க்கல. போத்தி சொல்ல மாதிரி கதை சொல்லு. நான் பாத்திருக்கேன், நிறைய வாட்டி நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி படத்துல உங்க தலைவர்னால நடிக்க பிக் பாஸ், டோமேக்ஸ் இதுதான் தெரியும். தெரியும் கமலஹாசனை பத்தி. என்ன இவ்வளவு அசிங்கப்படுறான்? குணாபுரத்துல கதை கேளு மணி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு படத்துக்கு இல்ல சார், நீங்க பிரசன்னா சார், நீங்க எல்லா ட்வீட்டுக்கும் வாரீங்களா? கமல் மாதிரி இந்த உலகத்துல எவனுமே நடிக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, கமல் படத்தோட மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல கேளுங்க. பிரசன்னா பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க. அசோக் சார் ஒரே நிமிஷம். மணி பேசட்டும். பிரசன்னா பிரதர், நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. கமல் நல்ல நடிகர், நானே ஏத்துக்கிறேன். கமல் மாதிரி நடிக்கல விடு. கமல் மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு. வாட்ஸ்அப் குரூப்ல அது கேளு கழுதிய கமல் ரசிகத்தை. அவனே பாத்துருக்க மாட்டேன் கொக்கால், அது வேற. கமல்டியாவது கேளு. கமல் சொல்லியா கதையை சொல்லியாண்டு பேசியா? நீ பேச ஆரம்பிச்சா அமைதியா இருவேன். நீ பேசலன்றதான நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ பேசு. மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி உங்க தலைவர்னால கெட்டப் மாத்தி நடிக்க முடியுமா? ஏய், அவர் நல்ல நடிகர். காமராஜன்ல கெட்டப்பே மாத்தல. இல்ல என்ன கெட்டப் மாத்தல? நல்ல நடிகர் இல்ல நான் நல்ல நடிகர் கமல் இல்லன்னு சொல்லியிருக்கேன். கமல் நல்ல நடிகர். நீ கமல் மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு. அதான் நான் கேட்கிறேன். அவன் அங்க நடிச்சா இங்க நடிச்சா அதெல்லாம் கேட்கல. அசோக் சார், மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு. நீ இவங்களுக்குலாம் அருணாச்சலம் படத்துல ரஜினி இந்த சுருட்ட ஒரே ரூம்குள்ள விட்டு விடுவாங்களா, அத மாதிரி கமல் படம் அத்தனை படத்தையும் போட்டு விடணும். அப்பதான் தெரியும் இவங்களுக்கு. செத்துருவானுங்க, வெளியே வரவே மாட்டானுங்க. இல்ல கமல் ரசிகர் இந்த ஒரு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக்கிட்டு தெரியுங்களா? ஒரு குரூப்ல வந்து அதாவது விஜய் ரசிகர் அடிக்காதீங்கன்னா நம்ம காலெல்லாம் போயிடும்ட்டு. இப்ப அவங்க ஒரு 10 பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க போடுற 10 ட்வீட் இவங்க படிச்சுட்டு வந்து இங்க கதை நம்மளுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்களுக்கு கமலை பத்தி என்ன தெரியும்? மைக்கேல் மதன காமராஜன் படத்தோட கதை, குணா படத்தோட கதை என்னன்னு அவன்கிட்ட கேளு. இல்ல அங்க சொல்லிட்டு திரும்ப மைக்கேல் மதன வருவேன். அவங்களுக்கு போத்திஸ் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. மணி அவன் படிக்க போயிட்டான். அவன் கூகுள்ல போயிட்டு ஸ்லாட் படிக்க போயிட்டான். நான் அடுத்த படம் ரெடியா வச்சிருக்கல. அவன் கமலை பாத்துருக்க மாட்டேன் படத்தெல்லாம். இவன் பாத்துருக்க கதை சொல்லட்டும். நமக்கு குரூப்ல கேள்ற தம்பி, டக்குன்னு குரூப்ல கேட்டு படுறா கழுதியா கால. இங்க இருக்கிற ஆளுகளை பூரா மூஞ்சி மூக்க உடைக்கணும். அதான் முதங்க மணியண்ணனுக்கு மூக்க உடைக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். முதல் அவனை வாயாடா படிச்சியா படிக்கல என்ன மணினா என்ன இன்னைக்கு செம ஃபார்ம். எனக்கு ஏதாவது அடிஷனல் பேப்பர்லாம் கொடுங்கப்பா பையனுக்கு. கூப்பிடான். எனக்கு நேத்துல இருந்து உள்ள வரல. காலையில வந்துட்டு போனதான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாக்குறேன் தேவையில்லாம ஏதோ நம்ம மணி டிஎம்ல கூப்பிட்டு டிஎம்ல ஒன்னே அங்க இருக்காதா ஒன்னே உடையந்துடுறேன்னு சொல்லி கூப்பிட்டானுங்க. எனக்கு கடைசி வரைக்கும் இல்ல மைக்கேல் மதன காமராஜன் நான் தான் பாக்கல. இவன்டியாவது கதை கேட்டலாம்னு நினைச்சேன். இவனும் ஓடி போயிட்டானே. அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த இருக்கிற 4 கமல் ஃபேன்ஸை நம்பி இவனுக்கு வந்து கமலுக்கு முட்டு கொடுக்குறானுங்களே, அந்த 4 கமல் ஃபேன்ஸ் இவனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கமலுக்கு யாரு ஓட்டு போடுவா? இல்ல எனக்கு என்னன்னா கமலுக்கு இவங்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது சொல்லுங்க. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. கமல் ஃபேன்ஸுக்கு இவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு ஒற்றுமை சொல்லுங்க பாப்போம். கமல் நடிகர் நல்ல நடிகர், விஜய் நல்ல நடிகர் யாராவது சொல்ல முடியுமா?
இது ஏன் விஜய் நடிகரா? இல்ல அவங்க அந்த ஒற்றுமை யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இவங்க அங்க கூட மண்ணை, அதாவது எண்ணெய் தேய்ச்சி உருண்டை மண்ணு இல்ல உருண்டை கட்டி பிடிச்சி கொடுமைக்காரங்க. சரி என்ன எப்படியே போயிட்டியா, உங்க என்டர்டைன்மெண்ட் போயிடுச்சா தாவத்து. பரவாயில்ல மணி. நீ வந்து கேள்வி கேட்டுன்னு அவன் அந்த பக்கம் அந்த ட்ரிகர் ஆகி அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அஸ்வின்ன்றவன் உள்ள வந்து காலையில வந்து அபியூஸ் பண்ணி, ஏய் என்ன இப்ப பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணு கார்த்திக் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல எனக்கு இப்ப காலையில தான் உள்ள வந்த உடனே ஏதோ ஒரு மேட்ரு உள்ள தலைவரை பத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அதுக்கு நம்ம ஆளுக மேல பொறுப்பு அடேங்க அப்பா. அதாவது வாய் உளறிட்டு போனதுக்குலாம் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்க கூடாதுப்பா, புரியுதா இல்லையா? கிங்ஸ்லி இன்னொன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்க, அவனுக்கு பதில் தெரியல, அந்த ப்ரூஃப் நான் கொடுக்குறேன்னு கொடுக்காத, அது அவனுக்கு தெரியும், புரியுதா இல்லையா? அவனுக்கு ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை இல்ல. அவன் ஒரு மலுமட்டையா இருப்பேன், திரும்ப திரும்ப வந்து ஜெயிலர் படம் ஓடலன்டி அவனுக்கு நீ ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? இல்லண்ணா இவன் சின்ன பையனா, இவன் கண்ணுல படாத மாதிரி வச்சிருக்கானுங்க அதெல்லாம், அதனால தானே காட்ட வேண்டியதா இருக்குது. இவன் சின்ன பையன் நீ நினைக்கிற, இவன் எல்லா ட்வீட்லயும் உட்காந்துருப்பான், ஒரே ஒரு 4 போட்டோ வச்சுக்கிட்டு எல்லா ட்வீட்லயும் உட்காந்துருப்பான், புரியுதா? அபியூசர் புரியுதா இல்லையா கிங்ஸ்லி? நான் வந்து நீ சொல்லிக்கிட்டே இருப்பின்றக்காண்டி நான் இந்த பையனை கொஞ்சம் இப்பெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. போட சில சின்ன பையன் தானே பார்த்துட்டே இருக்கேன். பட் எந்த ட்வீட் போடு தலைவரை பத்தி, அதுல கீழே உட்காந்துருப்பேன். நீ தலைவரை பத்தி ஆப்போசிட்ல கிடையாது, தலைவரை பத்தி போயிடு, கீழே உட்காந்துருப்பேன். அப்ப இவனுக்கு என்ன வேலை? சொல்லியும் பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்கிறான். நீ ப்ரோ இல்லப்பா, நம்ம திரும்ப அடிச்சேன்னு வச்சுக்க, எனக்கெல்லாம் வார்த்தை வாடுறதுதான் கஷ்டம். வார்த்தை வாடுறதுக்கு தான் பல்ல கடிப்பேன். வார்த்தை கொடுத்தா அப்புறம் புண்டக்க மாட்டா கேள்வி கேட்பேன். வாயில இருந்து வார்த்தை போற அப்படிதான் வரேன், புரியுதா? பேச தெரியாதுன்றக்காண்டி இவங்க பேசுறாங்கப்பா. நம்மளுக்கு பேச வேணான்னு இருக்கும், அதுதான் மேட்ரு. இவங்க பூரா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. எத்தனை நாளைக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். பூரா மலுமட்டைய கேட்கிற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது, கேட்கிற கேள்விக்கும் பதில் வர மாட்டேங்குது. அவனுங்க கேட்கிற கேள்விக்கு நம்மள பதில் சொல்றது ஏத்துக்கவும் மாட்டேங்கிறானுங்க. அதைத்தான் சொல்றேன், தற்கூரிக்கு நீ சொல்றதும் புரியாது, அவன் சொல்றதுதான் சொல்லுவேன். அவனுக்கு நீ எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ இப்ப சொல்லி புரிய வச்சுட்டு போனவன ஆமாடா கிங்ஸ்லி எனக்கு கரெக்டா சொன்னாரு அப்படின்னு போறானா? வந்துட்டானே இப்ப பாரு, இப்ப நீ கேட்கறதுக்கு கேள்விக்கு உடனே பதில் சொல்லிட்டு தான் அடுத்த வேலை கேட்பான் பாரு. இப்ப படிச்சுட்டு வந்துட்டான். பாரு இப்ப கேளு மணி. அடுத்த வார்த்தை போத்தீஸ் கதையை கேட்பான், அடுத்த எதுனாலும் கேட்பான். ஓ போத்தீஸ் பட கதையா? நைஸ், அந்த கதையை கேளுங்க. அப்பனா டாமக்ஸ் கதையும் சொல்லு மணி. டாமக்ஸ் பட கதையும் கேட்டு சொல்லு மணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணி அந்த படம். அது கையில என்ன கலர் பிரஸ் வச்சிருக்காரு கேட்பேன். ஏய் பிரசன்னா, நீ கதை கேட்டு வந்துட்டியாடா தம்பி? இவன் தானே குமாரமா? ஓ நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்ல, நீ பாட்டுக்கு பாத்தியா? கேள்வி ஒண்ணுதான் கேட்டேன். ஏய் நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான் கேட்டிருக்கேன். 3 படம் கதை சொல்றேன், அந்த 3 படத்தோட கதையை சொல்லு. அதுக்கடுத்து நான் உன்ட்ட போய் எல்லாரும் நீ கேட்கிற கேள்விக்கு பூரா பதில் சொல்றோம். ஓ நான் முதல் கேள்வி படம் பார்த்து நான் என்ஜாய் பண்ண படம் அதெல்லாம். சரியா? நான் கதை சொல்லணும். இந்த படத்தெல்லாம் கதை தெரியல. நான் என்ன சொல்றேன், மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி உங்க தலைவர்னால படம் நடிக்க முடியுமா? இல்ல மைக்கேல் மதன காமராஜர் பார்த்து நீ என்ஜாய் பண்ணியா? இல்ல கிங்ஸ்லி, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்டா தம்பி. மைக்கேல் மதன காமராஜன் கிடையாது, கமல் நல்ல நடிகன், ஓகேவா? அதை நான் ஏத்துக்கிறேன். அது இங்க யாரு ஏத்துக்கிறாங்களா எனக்கு தெரியாது, நான் ஏத்துக்கிறேன் கமல் நல்ல நடிகன். அதை விட்டு மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு. திரும்ப அவர் மாதிரி நடிக்க முடியுமா, இவர் மாதிரி நடிக்க முடியுமா? விஜய் நடிக்க முடியுமாடா கமல் மாதிரி? நோட் பண்ணிக்க கிங்ஸ்லி, கொஞ்சம் நோட் பண்ணிக்க. சில விஷயங்கள் இங்க நம்ம பின்னாடி தேவைப்படும், சாயங்காலம் தேவைப்படும். நீ சொல்லு, விஜய் வந்து கமல் மாதிரி நடிக்க முடியுமா? அதை சொல்லு. நீ என்னடா பேச மாட்டற, மியூட்ல இருந்து இருறா, ஏதாவது பேசுறா. அதை சொல்லிட்டு அப்படியே மைக்கேல் மதன காமராஜன் கதை சொல்லு. ப்ரோ உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல ப்ரோ, நீங்க கேட்பீங்க கதையை உட்காந்து, நான் சொல்ல முடியுமா? மைக்கேல் மதன கதை தெரியாதுன்னு சொல்லு, நான் படம் பார்க்கலன்னு சொல்லு. அடுத்த கேள்விக்கு போவான். உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, ஹோஸ்டுக்கு வேலை வெட்டி இல்ல, அவர் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் வேலையோட நீ ஸ்பீக்கர் வந்து உட்காந்துருக்கேன் தம்பி. நீ கேட்ட கொடுத்தேன் ஸ்பீக்கர், இவன் கேட்டா நான் கொடுத்தேன். நீ வேலை இருக்கும்போது ஸ்பீக்கர்ல வந்து உட்காந்துருக்க. கோஸ்ட்டுக்கு எனக்கு ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன், நீ ஸ்பீக்கர்ல தான் இருக்க. எனக்கு வேலை எல்லாம் உனக்கு வேலை இருக்கு. இது எப்படி? என்ன லாஜிக் இது? இல்ல ஒரு மலையாள மூவியோட ரெஃபரன்ஸே உன்னால பொறுத்துக்க முடியல. தம்பி மைக்கேல் மதன காமராஜன் தம்பி கதைக்கு வா, நம்ம பேட்டருக்கு வா. என்ன கோலிவுட்ல இவ்வளவு இன்செக்யூர் நினைச்சு கூட பாக்கல. இல்லையா? இல்ல 3 வார்த்தையை படிச்சுட்டு வந்து அதை தாயா ஒப்பிப்பேன்னு சொல்லலாம் இல்லையா? மணி ஒரு நிமிஷம் மணி அவரு மணி கமலோட கேரக்டர் பண்ணவே முடியாது. அவரு சொல்றது பீம்பாய் கமல் பண்ணார்ல, பீம்பாய் கேரக்டர், அந்த கேரக்டர் சொல்றாரு. அது தலைவரால பண்ண முடியுமா சொல்லுங்க? பீம்பாய் தான்
பிரசன்னா பீம்பாய் கேரக்டர்ல அந்த இது வேஷம் மாத்தி அவளுக்கு பீபாய் அதுல ராஜாடே அதுல பீபாய் இருக்காட்டே அவளுக்கு தெரியாதே. அவகிட்ட இல்ல பீபாய் கேக்கல அந்த அவளுக்கு எப்படி தெரியும்? இல்ல அது கமல் நடிச்ச கேரக்டர்ல தலைவர் நடிக்க முடியாது. ஆமா கரெக்ட் தானே. இல்ல அந்த இதுல வேஷம் போட்டுலாம் நடிச்சாரு இல்லையா பீம்பாய். அதான் தெரியுமா பிரசன்னா உங்களுக்கு பீம்பாய் இல்ல மைக்கேல் மதன காமராஜ் இல்ல தெரியும். அப்படி ஒண்ணு இருக்கா ஏன்னா பீபாய் சொல்லு, பீபாய் கதை சொல்ல அடுத்து. பீபாய்ல அவன் என்ன சொல்ல ஏதாவது ஒரு டைலாக் சொல்லு. நீ என்ன ப்ரோ நீ சும்மா கதையா கேட்டுட்டு இருக்க, உனக்கு வேலை வெட்டி தம்பி நீ பாக்ஸ் ஆபீஸ்க்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுடா, அந்த மாதிரி ஒரு கதையை சொல்ற. விஜய் பாக்ஸ் ஆபீஸ்க்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லல, அந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்ற. பேஸ்ல வந்து ஸ்பீக்கர்ல வந்து என்ன பேசுவாய், எதை மாதிரி இது மாதிரி தானே பேச முடியும். பீம்பாய் என்ன பேசுவார், ஒரு டைலாக் சொல்லு. இல்ல ஒரு ஸ்பேஸ்ல வந்து யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்து கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு பீம்பாய் பேசுவார். நான் என்ன சொல்றேன், அந்த படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரியா, அதெல்லாம் ஞாபகம் அப்புறம் கமல் வந்து இல்ல கமல் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து எதுவுமே நடிக்கவே இல்லைன்னு சொன்ன மாதிரி காதல வந்துச்சு தம்பி. ஆமா, அவர் வந்து உங்களை மாதிரி வந்து கமர்ஷியல் எடுக்கவே இல்லையா. மகாராஜன் ஒரு படம் பார்த்தேன், அவர் வந்து இறங்கி கமர்ஷியல் பண்ணிருந்தாங்கன்னா உங்க தலைவர்லாம் காணாம போயிருப்பாரு. கமல் வந்து கமல் நிறைய எடுத்திருக்காரு தம்பி, ஓடல. மணி நான் எடுத்துக்கிறேன் சொல்ல பிரச்சனை ஓகே பிரச்சனை. நீங்க நானும் ஒரு தொழிலாளி படம் பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு நிமிடம் படம் பாத்திருக்கீங்களா? உயர்ந்த உள்ளம் படம் பாத்திருக்கீங்களா? உங்கம்மா சபதம் படம் பாத்திருக்கீங்களா? ஜப்பானில் இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்ன படம் சொல்லுங்க? பேசும் படம். இதெல்லாம் என்ன படம்? இதெல்லாம் கமர்ஷியல் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கமல் நினைச்சா உங்க தலைவர் மாதிரி தலைவர் சொல்ல அது தலைவர் சொன்ன டயலாக் எங்க சொல்லாத. ராஜனை கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் என்ன சொல்றேன், அவர் கேட்ட மாதிரி கமல் நினைச்சா உங்களை மாதிரி கமர்ஷியல் படம் நடிக்க முடியும். கதையை விட்டுட்டு இருக்கிற கேட்ட கேள்வி பதிலு. நான் என்ன சொல்றேன், கமல் நினைச்சா அருணாச்சலம் முத்து பாஷா மாதிரி நடிக்க முடியும். விஸ்வரூபம் படத்தோட சீனு பாஷா படத்துல இருந்து உருவி எடுத்து வச்சதுன்னா வெங்காயம். டேய் அடே கபிலா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ராஜனை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தம்பி. பிரசன்னா பிரதர் இல்ல இந்த உயர்ந்த உள்ளம் முடியும். இல்ல பிரச்சனை நான் ஒண்ணு சொல்றேன். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பிரச்சனை ஏவிஎம் வந்து தலைவரை வச்சு 9 படம் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. கமலஹாசன் வச்சு 2 படம் பண்ணாங்க. சொல்ற கேளுங்க, 2 படமே வந்து மசாலா படம், சூப்பர் படம். 2 படமே நல்லா ஓடுச்சு. ஒண்ணு சகலகலாவலவன் இண்டஸ்ட்ரி ஹிட். நான் சொல்றேன், நாங்களே சொல்றோம், தலைவர் நாங்களே சொல்றோம் இண்டஸ்ட்ரி ஹிட். 2வது தூங்காதி தம்பி தூங்காதி, அது ஓரளவுக்கு வச்சுட்டு. 3வதா ஒரு படம் எடுத்தாங்க பாருங்க, என்ன படம் தெரியுமா? உயர்ந்த உள்ளம். அதுவும் வந்து ஒரு பயங்கரமான மசாலா படம். அதுக்கப்புறம் பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த 2 படத்துல அந்த ஏவிஎம் தூக்கி போட்டு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு லாஸ கொண்டு வந்தது. நீ வெளில ஓடுறான்னு சொல்லிட்டு எட்டி உதைச்சாங்க கமலஹாசனை. ஏன் பிரச்சனை? அதுக்கப்புறம் ஏவிஎம் வந்து கமலஹாசனை கூப்பிடவே இல்லை. சொல்லுங்க. இன்னொன்னு இது சத்யா மூவிஸ் வந்து காக்கி சட்டின்னு ஒரு படம் கொடுத்தாரு, ஹிட். அதுக்கப்புறம் காதலி பரிசுன்னு இந்த படம் எவ்வளவு ஹிட்டோ இதுல வந்த லாபத்தோட 2 மடங்கு நஷ்டமாச்சு காதல் பரிசுன்னு ஒரு படம். அதுக்கப்புறம் கமலஹாசனை கோமாளியை தூக்கி போட்டு பிடிச்சாங்க, கூப்பிடவே இல்லை. ஏன் வந்து சத்யா மூவிஸ் கூப்பிடல சொல்லுங்க? காதல் பரிசுங்கிறது வந்து கல்ட் கிளாசிக்கா? இல்ல கல்ட் கிளாசிக்கா சொல்லு. அது மாதிரி படம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமலஹாசன் நடிச்ச படம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விக்ரம் தவிர வேற என்ன படம் உங்களுக்கு தெரியும்? விஸ்வரூபம், விக்ரம், விக்ரம் காகிலோக்கு விக்கிறோம், 1 கிலோக்கு விக்கிறோம். ராஜனே இல்ல ஒரே ஒரு நிமிடம் தான் கோச் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இது எப்படி தெரியுமானே இருக்கு, இந்த வசூல் ராஜால கமல் சொல்லுவியா ஒரு சீன்ல சொல்லுவாப்ல, எனக்கு வந்து பதில் தெரியாட்டி பரவாயில்ல, எனக்கு கேள்வியே புரியலையே, ஏன்னா நான் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தெரியும். நீங்க சொன்ன எதுவுமே அந்த பையனுக்கு அந்த படமே தெரியாது. இது நடந்துச்சு மணி. எந்த ஒரு பெரிய நிறுவனம் கமலஹாசன் எடுக்கல, ஹிந்திக்கு போனா 1 வருஷம் ஃபுல்லாவே அவன் வந்து 83 ஃபுல்லாவே தமிழ்ல எதுவுமே நடிக்கல. 83, 84 நான் சரியா எனக்கு இது தெரியல. நீங்க வேணா எடுத்து பாருங்க பிலிமோகிராஃபில. எல்லா படமும் ஹிந்தி படம். ஒருத்தவங்க கூட வச்சு எடுக்கல, அவன படம் எடுக்கல தெரியுமா? நீங்க சொல்ற எல்லாம் ஓகேனே, ஆனா அப்படி ஒரு படம் வந்திருக்கதே தம்பிக்கு தெரியாதுன்றேன் பிரசன்னாக்கு. சரி, அந்த பையனை கேட்போம். தம்பி டேய் பிரசன்னா, ஹலோ, அடுத்த உயர்ந்த படத்தோட கதை தான் கேட்கலாம்னு இருந்தேன். மைக்கேல் மதன காமராஜனுக்கு எடுத்து நீ கடைசியா என்ன கமெண்ட் படம்டா பாத்துருக்கிற? பார்த்த ஒரே படம் பிக் பாஸ்.
இல்லையே, இப்ப போத்தீஸ்ல நினைச்சேன், போத்தீஸ்ல நினைச்சேன். அந்த படம் எல்லாம் பாத்துருக்கேன். இல்ல நேத்து மஞ்சுவல் பாய்ஸ் பாத்துட்டு குணா போய் பாத்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? சரி, குணா படத்துல கதை சொல்லு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். ஆனா இத்தனை பேர் கதறிட்டு இருக்கேன். ஒரு ஏய், கேள்விக்கு பதில் என்னடா டேய், குணா படத்துல கதைய சொல்றானா அது தெரிய மாட்டேங்குது உனக்கு? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒண்ணுதான் கேட்டேன் உங்க நாள்கிட்ட. ஒண்ணு கூட உங்களால பதில் சொல்ல முடியல. டேய், மணியும் ஒண்ணுதான்டா கேட்டாப்ல. சரி, நீ என்னடா கேள்வி கேக்குற? கேளுடா. ரஜினி வந்து அதிகமா வந்து கமர்ஷியல் மூவி நடிச்சிருக்காங்களா இல்ல கமல் நிறைய இது கமர்ஷியல் மூவி நடிச்சு யார் நடிச்சிருக்கா சொல்லு. சரி சொல்லு, யார் நடிச்சிருக்கா? ரஜினி தான் நடிச்சிருக்கா. கபிலா நடிச்சிருக்கேன் இல்ல நடிச்சிருக்காரு. சரியா பிரசனா? ஒன்னேவே பிரதர்னு பேசுறான். கமல தானே நான் சொன்னேன். இவனுக்கு என்ன, இவனா கமல் ரசிகனா விஜய் ரசிகனா அந்த பையன்? சரி, கபிலா ஒன்னே சொல்லுங்க. இல்ல கபிலா இங்க ஒரு தம்பி ஒன்னே ஒண்ணுப்பா. இப்ப வந்து விஜய் வந்து நிறைய இது நடிச்சிருக்காரா, லவ் படம் நடிச்சிருக்காரா, இன்னொருத்தர் அப்படி வந்து கம்பேர் பண்ண முடியாது தம்பி. புரியுதா இல்லையா? யார் முதல்ல வந்து ஹிட் கொடுத்தா அது மாதிரி பேசு. சரி இல்ல சரி, நான் இப்படியே வைக்கிறேன். இல்ல மணி இருமணி, அவன் வழிக்கே வருவோம் மணி, அவன் வழிக்கே வருவோம் மணி, இருமணி ஒன்னும் சொல்லிடு. நீ ரஜினி நடிச்சிருக்காரா? இல்ல நீ சொல்றது எப்படி தெரியுமா தம்பி இருக்கு? தம்பி நீ சொல்றது எப்படி தெரியுமா? பிக் பாஸ்ல வந்து ரஜினி இருக்காரா கமல் இருக்காரான்னு கேக்குற மாதிரி இருக்கு. புரியுதா? அதுதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, கமல் வந்து பாக்ஸ் ஆபீஸ் பார்த்து படம் பண்ணது இல்ல. சரியா தம்பி? அப்ப நீ ஓடிடில தான் இறக்கணும், தியேட்டர்ல இறக்க கூடாது. தியேட்டர்ல இறக்கறதோட ரீசன் மணி ஒரு நிமிஷம், மணி ஒரு நிமிஷம் இரு. சரிடா தம்பி பிரசன்னா, சரி உன் வழிக்கே வரேன், வா சொல்லு. யார் அதிகமா கமர்ஷியல் படம் பண்ணிருக்கா? ரஜினியா கமலா? ரஜினி தான். கமல் கமர்ஷியல் படம் பண்ணல. கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா பண்ணிருக்காரு நான் சொல்றேன். கமல் இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருக்காப்ல? எத்தனை படம் இது வரைக்கும் மொத்தமா பண்ணிருக்காப்ல கமலஹாசன்? அதெல்லாம் எண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல கிங்ஸ்லி கபிலா 234 படம் பண்ணிருக்கான். 234 படம், கிட்டத்தட்ட 150 படம் கமர்ஷியல் படம். உனக்கு படிக்கவா கேக்குறியா? போய் யூடியூப்ல தட்டுற. யூடியூப் வேணாம், நெட்ல போயிட்டு விக்கிபீடியால பாரு. 150 படம் கமர்ஷியல் படம் ஓடல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 150 படம் கமர்ஷியல் படம்டா. கமலஹாசன் நடிச்சு 150 படம், 156 படம் கமர்ஷியல் படம் தான். உனக்கு லிஸ்ட் எடுத்து காட்டவா? அப்படி பார்த்தா உங்க தலைவர் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூவி நடிக்கல தில்லுமுல்ல தவிர. என்னடா அவன் கமர்ஷியலுக்கு வந்தா எக்ஸ்பெரிமென்ட்க்கு ஓடுறான், எக்ஸ்பெரிமென்ட்க்கு வந்தா கமர்ஷியல் பக்கம் ஓடுறான். என்னடா அவன்? இதெல்லாம் எங்க போய் எதுக்கு நடிக்கணும்? எதுக்கு நடிக்கணும்? நான் என்ன சொன்னேன்னு கேளுப்பா. ஒரு சச்சின் எதுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடலன்னு கேட்பேன் நீ. சரிடா, ஒரே ஒரு கேள்வி. ஒரு கமல் ரசிகன் இல்ல ஒரு நிமிஷம் இருமணி. ஒரு கமல் ரசிகன் பிரசன்ன மைக் ஆன் பண்றா. ஒரு கமல் ரசிகன் கமலஹாசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ரஜினியோட படங்கள்ல எந்த படத்தை நீங்க தேர்ந்தெடுத்து நடிக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, இவன் தான் திறமையான நடிகன்ல, வக்கு இருந்தா ரஜினி படத்தை ஒன்னு எடுத்து நடிக்க வேண்டியதுன்னு. ஆனா கமலோட படத்தை என் தலைவன் எடுத்து நடிச்சாப்புல. கமல் நடிக்க வேண்டிய படத்தை என் தலைவன் எடுத்து நடிச்சாப்புலடா. எங்க ரஜினி நடிக்க வேண்டிய ஒரு படத்தை எடுத்து பண்ணி காட்ட சொல்றா பாப்போம். கமல பெரிய நடிகன் தானே அவன். இல்ல நான் சொல்றேன், இவன் தம்பி தெளிவா வேலை பாக்குறான். அதாவது விஜய் அடிக்கிறத வந்து டைவர்ட் பண்ணி கமல் அடி வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கான் இவன். சரி, நான் ஓப்பனா சவால் விடுறேன். விஜய் ஏதாவது ஒரு கமல் படத்தை ரீமேக் பண்ணி நடிக்க சொல்ல பார்ப்போம். விஜய் தான் பெரிய நடிகர், புண்ணாக்குல்ல. அதான் நான் சொல்றேன், அவர்னால நடிக்க முடியாது. ஆனா ரஜினி படத்தை ஈஸியா அப்ப ரஜினிக்கு கீழே தான், கமலுக்கு கீழே தான். கரெக்டா? ரஜினி கமலுக்கு கீழே தான் விஜய். கரெக்டா? நான் என்ன சொல்றேன், ரஜினி படத்தை அப்ப கமலை விட கீழே தானடா விஜய். அப்ப ஏத்துக்கிறியா? அப்ப ரஜினி கமலுக்கு கீழே தான் விஜய், ஏத்துக்கிறியா? சொல்லு. அதான் நான் சொல்றேன். இல்ல அப்ப ஒத்துக்க, ரஜினி கமலுக்கு கீழே தான் விஜய் சொல்லு. ரஜினியும் கமலுக்கு கீழே தான், மூணாவது இடத்துல தான் கீழே இருக்கிறான் அப்படின்னு சொல்லு. ஒத்துக்க. நாளைக்கு வந்து ஹரிஷ் கூட ரஜினி. நான் என்ன கேக்குறேன், நான் இது மட்டும் நான் பதில் சொல்றேன். இது வரைக்கும் எத்தனை படம் கமல் படத்தை விஜய் படம் ஜெயிச்சிருக்கு? கமல் ஃபேன் மேல இல்ல பேசுறதுக்கு, நான் பேசுறேன்டா. எத்தனை கமல் படத்தை இது வரைக்கும் மோதி ஜெயிச்சிருக்கடா விஜய் படம்? மும்பை எக்ஸ்பிரஸ் ஹிட்டா, சச்சின் பெரிய ஹிட்டா? ஓபன் சவால்ரா. சச்சின் தான் ஹிட். எது? சச்சின் தான் ஹிட். மும்பை எக்ஸ்பிரஸ் ஹிட்டா? தள்ளுவாங்க. மும்பை எக்ஸ்பிரஸ் பாம்பேல ரிலீஸ் ஆச்சு. சச்சின் எங்கடா ரிலீஸ் ஆச்சு? தானு சொல்லிருக்காரு. என்ன தானு சொல்லுவாரு. ஆளாவன் தான விட உனக்கு வந்து சச்சின் பெரிய ஹிட்டாடா? ஓ, இப்போ வந்து நீ வந்து சண்டை முட்டி விட பாக்குற. பாத்து கிங்ஸ்லி, நீ இவ்வளவு நேரம் நீ ஏன் கமலுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு இருந்த? ப்ரோ நான் கமலோட ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன், அத உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் கமலுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு இருந்த விஜய் ஃபேன்? இல்ல அப்படி சொல்ல. கமல் பெரிய இல்ல நடிப்புல பெரிய ஆளு வந்து கமலா விஜயா. நடிப்பு புயல் யாரு? கமலா விஜயா. பாக்ஸ் ஆபீஸ் கிங் யாரு? கமலா விஜயா.
பாக்ஸ் ஆபீஸ் கிங் வந்து விஜய் தான் ப்ரோ. எது விக்ரம் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வரைக்கும் இல்லையா தொட்டிருக்கா? விக்ரம் படத்தோட கூட நீங்க தொட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? முதல்ல விக்ரமோட பாக்ஸ் ஆபீஸ் என்னன்னு சொல்லு முதல்ல. அது முதல்ல நீ சொல்லு. விக்ரம் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் என்னன்னு எனக்கு அது சொல்லு. ஜெயிலரே ஊற வச்சு அடிச்சிட்டோம். நீ விக்ரம் பத்தி பேசிட்டு இருக்க. வடையவா எது ஊற வச்சிருக்கீங்க? அது நல்லா சொல்றானுங்க மணி. தம்பி இந்த ட்ராக்கர் குரூப் எல்லாம் வச்சு பாக்ஸ் ஆபீஸ் போட கூடாது. ஆமா ப்ரோ நீங்க சொல்றது தான் ப்ரோ அப்படியே ஆத்தென்டிக். நீங்க சொல்றது ஆத்தென்டிக். அந்த வேலைய பண்ணக்கூடாது. சினி ட்ராக் இருக்காரியா? சொல்றது ஆத்தென்டிக் நம்பர்ஸ் அப்படியே. சரி அதெல்லாம் வந்து சரி எதுக்கு அவங்க மாமாவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப? யார் மாமா எடுத்தா? ஏன் அவங்க மாமா இது தெளிவா சொல்லு மணி. 2 மாமா எல்லாம் இருக்காங்க. நீ வேற ஏன் அப்படி இருக்காங்க? அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அபியூஸ் மாதிரி இருக்கும். நான் மாமான்னு சொன்னது பெரிய மாமா சின்ன மாமா அந்த மாதிரி சொன்னேன். உனக்கு ஏன் என்ன தப்பா போகுது? நீ நார்மலா போற வரைக்கும் நாங்க நார்மலா போவோம். அபியூஸ் வந்து உனக்கு மட்டும் பண்ண தெரியும்ன்றது நான் பண்ணவே இல்லையே. நான் பண்ணவே இல்லையே. அபியூஸ் மாதிரி போயிரும்னு சொன்னது நான் பதில் சொல்றேன். நீ பண்ணா நான் பண்ணுவேன். புரியுதா? நானும் பண்ணுவேன் ப்ரோ. உங்களோட அதிகமா பண்ணுவேன். நீ பண்ணலன்னா ஆச்சரியம். டேய் பிரசன்னா நீ பண்ணலன்னா ஆச்சரியம். பொது வழியில வந்து பேசுறது வந்து பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. பிரதர் நீ தான் முதல்ல பேசுன. அபியூஸ் நான் பண்ணிற மாதிரி ஆயிரும்ல. புரியுதா இல்லையா பிரதர்? நாங்க என்ன வரைக்கும் எந்த வரைக்கும் கபிலன் சொன்னனால தான் நான் சொன்னேன். கபிலன் சொன்னனால தான் நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றது கேக்குதா இல்லைங்களா? யார் வேணுமே பேசலாம் பிரதர். இப்ப நான் மட்டும் தான் நல்லா அபியூஸ் பண்ணிட்டு கிடையாது. எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்டா அது வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினைப்பாங்க. சும்மா தற்கொலை மாதிரி எல்லா இடத்துலயும் பேச நினைக்க மாட்டாங்க. அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. மரியாதை குறைவா பேசுனேன். அப்ப வந்து பொதுவான அபியூஸ் பண்ண மாதிரி கொண்டு நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். திரும்ப விஜய் அவன் தப்பிச்சு ஓடுறான். இல்ல திரும்ப விஜய் பத்தி எல்லாம் ஃபேமிலியை பத்தி பேசணும்னால அபியூஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு விஜயோட இது நாரி போய் கிடக்கு. புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் நான் ரஜினி பத்தி பேசினால நாரி போயிரும். நான் பேச விரும்பல. புரியுதா இல்லைங்களா? நான் சரியா தேவலாம வேற மாதிரி இருக்க. இல்ல இன்னும் நீ வேற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. நீ அதை அப்ப பிறந்திருக்கேன்னு கூட தெரியாது. பேசணும்னு நினைச்சா 1000 பேசலாம். புரியுதா? நீ மட்டும் பேசணும்னு நினைக்காத, பேச தெரியும்னு நினைக்காத. உனக்கு எல்லாருக்கும் பேசணும். பட் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்க. சின்ன பையனாவே இருக்காத, கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்க. சரியா? இது அட்வைஸா வச்சாலும் சரி, இல்ல காதல வாங்கிட்டு அந்த காதல வாங்கிட்டு விட்டுட்டு போனாலும் சரி. இப்ப பேசு.